ஓம் ஸ்ரீ சாய்ராம். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாயிருக்கும் ஆனந்த சச்சிதானந்த மூர்த்தி நாம் சுவாமியின் திருவடிகளை நமஸ்கரித்து, இது 5வது நாள் சப்தாகத்தில். சப்தாகம்னா 7 நாள், அது 5வது நாள். முதல் நாளில் சாயியின் அவதார மகிமைன்னு பார்த்தோம். 2வது நாள் அவருடைய பால லீலைகள். 14 வயது வரை இப்போவும் லீலை பண்ணிட்டு தான் இருக்காரு. பாடி விட்ட பிறகும் லீலை நடக்குது. ஆனால் 14 வயது வரை அவர் என்னெல்லாம் பண்ணார்னு ரொம்ப அழகாக பார்த்தோம். அது 3வது நாள் ப்ராஃபசிஸ், தீர்க்க தரிசனங்களாக யாரெல்லாம் இந்த சத்யசாயி அவதாரத்தை பற்றி சொன்னாங்கன்னு பார்த்தோம். பைபிளில் என்ன போட்டிருக்கு, குரானில் என்ன போட்டிருக்கு, விவேகானந்தர் என்ன சொன்னார், அம்மா என்ன சொன்னாங்க, பாண்டிச்சேரி மதர், நாடி ஜோசியத்தில் என்ன போட்டிருக்கு, நாஸ்டடாமஸ் என்ன சொன்னார், எவ்வளோ சத்யசாயி பாபாவே தன்னை பற்றி என்ன சொன்னார், அதுவும் எல்லாம் ரொம்ப சூப்பராக பார்த்து இப்படி தான் பகவான்னு தெரிஞ்சுடுது. இப்போ சத்யசாயி பாபா பகவான் தெரிஞ்சுட்டு 4வது நாள் என்ன பண்ணோம், கிருஷ்ணரோட 2 பேரும் கிருஷ்ணர் என்னெல்லாம் பண்ணாரோ அது பண்ணார். அது ப்ரூஃபுக்காக தான் முன்னாடியே மழை வரும்னு. அது மாதிரி மழை பேஞ்சுது பாருங்கள். அது எப்படி இருந்தது. இங்கே மாத்திரம் இல்லை, இது 279வது சப்தாகம். எல்லா இடத்துலையும் கிருஷ்ணரை பற்றி சொன்னால் மழை பெய்யும். அது சத்தியத்தை கட்டுப்பட்டுருக்கு. ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நாள் இப்படியே ஓடி போச்சு. அதுக்கப்புறமா இன்றைக்கி என்ன அப்படின்னா, கிருஷ்ணன்னு சொல்லிட்டோம், பூர்ணம் பரிபூர்ணம்னு பேசினோம். பூர்ணமான பகவான் யார்? கிருஷ்ணர். சத்யசாயி யார்? பரிபூர்ணம். பூர்ணத்துக்கும் பரிபூர்ணத்துக்கும் என்ன டிஃபரன்ஸு, ஏன் அப்படி சொன்னாங்கன்னு நேற்று பார்த்தோம். 100க்கு 100, அவர் 100க்கு 200 அது பார்த்தோம் இல்லையா? ஓகே. இன்னைக்கு இப்போ யார் சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட பகவான் இந்த கலியுகத்துக்கு எது நல்லதுன்னு சொன்னார். இப்போ யாரோ ரோட்டில் போகிறவன் சொன்னால் கேட்க மாட்டோம். ஆனால் யார் பெரிய ஆளை சொன்னால் கேட்போம். இது அக்பர் பீர்பல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு விஷயம் நடந்தது. அங்கே அக்பர் பீர்பல் 2 பேரும் ஒரு நாள் வாக்கிங் போகிறாங்க, காலையில் நடைப்பயணம். அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டு வராங்க. கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வந்துட்டு அது போகும்போது நிறைய பேசிட்டு போவாங்க. இந்த அக்பருக்கு நம்ம எல்லாருமே கை தட்டணும். நிஜமாக ஒரு தடவை கை தட்டிடுங்க. ஏன்னு சொல்கிறேன், 6 தடவை தட்டினீங்கன்னா 2 சொட்டு பிளட்டு வரும் உடம்புல, நியூ பிளட்டு. நான் அக்குப்ரெஷர் டாக்டர். கை தட்ட தட்ட உடம்பு நல்லாயிடும். ஸோ அக்பர் சொன்னார், பீர்பல், அவர் பேர் பீர்பல் கிடையாது, ஆக்சுவலி வீர்பல், வீரமான பலம் பொருந்தியவன் பேர். நம்ம தான் ஷார்ட் பண்ணிவிடுவோமே எல்லாத்தையுமே, மருந்து மருவி அதுக்கு பேர் பீர்பல்னு ஆக்கிட்டோம். அப்போது அது அவர்கிட்ட பேசிட்டு வரோம். ஏன்னா அவருக்கு ரொம்ப அறிவு அதிகம் பீர்பலுக்கு. இந்த அறிவாளி யாரெல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டால் அந்த ஆர்கனைசேஷன் நல்லாயிருக்கும். எந்த ஆர்கனைசேஷன், எந்த ஆஃபீஸ் வேணாலும் அறிவாளிகளை பக்கத்தில் வச்சுருக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த அறிவாளியை வச்ச உடனே என்ன ஆகுது, அவன் இது ராஜாவுக்கு ஏதாவது டவுட்டுன்னா இவனை கிளியர் பண்ணுவான் பீர்பல். அக்பர் சொன்னார், உன்னுடைய திருக்குறள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் படித்தோம், அதில் ஒரு விஷயம். இப்போ ஆனால் அக்பருக்கு நம்ம தேங்க் பண்ணணும். காரணம், தீனிலாகி அப்படின்னு ஒரு மதத்தை ஆரம்பித்தார் அவர். அதுக்குள்ளேயே முகமடனாக இருந்தாலும் தீனிலாகி, அது என்ன தெரியுமா, அன்பு மதம். கடவுள் எல்லா மதத்திலும் கிடையாது, எல்லா கடவுளும் ஒன்றுன்னு ஆரம்பித்தது அவர். அதுக்காக தான் கை தட்டணும். அதனால தான் அவருக்கு அக்பர் த கிரேட்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அக்பர் த கிரேட்னு சொல்லுவோம். ரியலி கிரேட். அவர் எல்லா மதத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருந்தார். அவர் நிறைய ஆன்மீகத்தை பற்றி, ராமாயணம் என்ன சொல்லுது, மகாபாரதம் சொல்லுது, எல்லாம் கேட்பார் அவர். இல்லை எனக்கு அல்லா தான் அப்படிலாம் சொல்லவே கிடையாது அவர். அதுவும் கடவுள், நீங்க அதுவும் பெஸ்ட்டு. அது மாதிரி எல்லோரும் இருந்துட்டா எப்படி இருக்கும் நாடு? அந்த அறிவு எல்லாருக்கும் வரணும். அவர் பெரிய மகான் அக்பர் பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, திருக்குறள் படித்தேன், அதில் ஒன்று போட்டிருக்குதுப்பா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னா யார் சொன்னாலும் கேட்டுக்க வேண்டும், யார் சொன்னாலும் கேட்கணும் அப்படின்னு போட்டிருக்குன்னாரு. அது
பீர்பல் சொன்னார், போட்டிருக்கு ஜென்ரலாக ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஆனால் அது தப்புன்னார். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, நீ என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னார். ராஜா உங்களுக்கு புரியாது, யார் சொன்னாலாம் கேட்காதுப்பா. யாரோ ஒருத்தர் ரோட்டில் போகிறவங்க சொன்னால் கேட்போம்மா, யார் நீன்னு கேட்போம். இதே பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ சொன்னால் பெரிய ஆள்ப்பா அப்படி கேட்குறமா இல்லையா அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுப்பா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அதுதாண்டா அறிவுன்னாரு. இல்லை ராஜான், இந்த ராஜாவை பார்த்து இல்லைன்னு சொல்கிறதுக்கு தைரியம் வேணும், அதை வெட்டி போடுவா. அங்கெல்லாம் அப்போல்லாம் அப்படி தானே, என்ன அப்படி சொல்கிறேன்னு, உனக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் மகாராஜா, கவலையே படாது, இப்போ ப்ரூவ் பண்ணுறேன்னு. வாக்கிங் போய்கிட்டே வந்தவர் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு அந்த அரண்மனை வாசல் கிட்ட வந்த உடனே பீர்பல் பண்ணார், ஹே யார் அங்கே, எஸ்ன்னு, இங்கே வா. இந்த இது நான் பக்கத்தில் இருக்கிற இந்த அக்பர் லூசு பையன், அவன் கழுத்தை வெட்டுன்னு. அக்பருக்கு பயந்து போயிட்டான், என்ன அப்படின்னா ஆச்சு இவனை பைத்து பிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு, என்னடா சொல்கிறேன்னு கேட்டான். அவன் பயந்து நடுங்குறான், கையில் அந்த அந்த செக்யூரிட்டி இப்படி நடுங்குது கையெல்லாம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் மெய்ப்பொருள் சொன்னிய, நான் சொன்னேன் ஒன்றும் செய்யலை, இப்போ நீ சொல்லி என்னை வெட்டி விடுவான். நீ சொன்னால் வெட்டுவான், நான் சொன்ன வெட்டலை பற்றியான்னா. அப்போது இந்த மாதிரி சப்தாக சொல்கிறது யார் சொன்னால் கேட்குறதுன்னு வேற, ஆனால் ஒரு பிரம்மரிஷியே வந்து உங்ககிட்ட சொல்லும் போது கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சாமி சொல்ல சொன்னார். நான் சொல்ல சாமி சொல்லாரு, அந்த மாதிரி கேட்டுக்கோ. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, எப்பொருள் யார் யார் வாய். அப்போது இது மாதிரி இருக்கணும். அப்போது இன்னைக்கு டாபிக் என்ன, இப்போ கிருஷ்ணர் தான் பூர்ண அவதாரம்னு பார்த்தோம், நேற்று சத்யசாய் பாபா பரிபூர்ண அவதாரம்னு பார்த்துட்டோம். அப்போ டாப் மோஸ்ட். இப்போ அவர் சொல்கிறாரு, கலியுகத்துக்கு சிறந்தது பகவானின் நாமத்தை சொல்லுவது. நாமன்னா அப்படி போட்டுக்கிறது இல்லை, நாமன்னா பேர், பகவானுடைய நாமத்தை போடுவது பேசுவது அப்படின்னு அர்த்தம். ஆஹா, சகஸ்ர நாமம்னு இருக்கு. பீஷ்ம பிதாமா சொன்னாரே இல்லையா, 1000 சகஸ்ரம்னா 1000 நாமங்கள் பகவான் விஷ்ணுடைய நாமத்தை சொல்கிறது தான் சகஸ்ர நாமம். அது ஒரு தடவை சொன்னால் எல்லா பகவானையும் சேர்த்து சொன்னதாக அர்த்தம். அப்போது இன்னைக்கு நாமஸ்மரணை சொன்னால் பெஸ்ட்டுன்ட்டு யார் சொல்கிறா, சத்யசாய் பாபா கலியுக தெய்வம் சொல்கிறாரு. அப்போ பெரியவர் தானே. இப்போ இவர் பெரியவர் சொல்லும்போது நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏதோ ரோட்டில் போகிறவன் சொல்ல, பகவானே சொல்கிறார், பரிபூர்ண அவதார பகவான், கலியுகத்தை கண்கண்ட தெய்வம் சத்யசாயி சொல்கிறாரு. சரி சொன்னார்னு ஒன்று. இன்றைக்கி டாபிக் வந்து எப்படின்னா லாஜிக்கான சூப்பராக கொண்டு போகிறாரு. என்னை ஸ்பீக்கராக ஆக்கின டாபிக் இது. சுந்தரத்தில் என்னை ஸ்பீக்கராக ஆக்கின ஸ்ட்ரெஸ் பண்ணுவாங்க, யார் யார் எதை பேசுகிறீங்க, நல்லா பேசினாங்க அவங்கள ஸ்பீக்கர் ஆக்குவாங்க. என் கூட அன்றைக்கி 5-6 பேர் போட்டியில் இருந்தாங்க. ஆனால் ஏதோ சாமி எனக்கு அருள் கொடுத்தாரு. இது இந்த இன்றைக்கி என்ன பேச போகிறனோ அதுதான் பேசினேன். அப்பா, ஆனால் பதில் சொல்லலை, போயிட்டாங்க. யாரெல்லாம் வந்து கேட்டாங்களோ அவங்கள போயிட்டாங்க, பதில் சொல்லலை. சரி செலக்டாவில் போல இது சொல்லிட்டு வீட்டுக்கு போய் சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து, பாபா படத்துக்கு முன்னாடி உட்காந்து, உன் இஷ்டம் கொடுத்தா கொடு, அப்படி கொடுக்கலைன்னா நீ தான் மிஸ் பண்ணுற. சாமிக்கு நான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஆளை நீ மிஸ் பண்ணுற தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு முடிச்சிட்டேன். அன்றைக்கி நைட்டு ராத்திரி 10 மணி இருக்கும். அந்த மேல் நம்ம யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்க ஃபோன் பண்ணி, அப்பா என்னம்மா பேசினப்பா, ஆஹா சூப்பராக இருக்குது, தயவு செய்து இது எல்லா சமயத்துலேயும் இதை பேசுப்பா, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை செலக்ட் பண்ண டாபிக் இன்றைக்கி டாபிக். எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் 6 தடவை தட்டினா நீங்கள் அழகாயிடுவீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. அதனால் நீ யாரெல்லாம் 120 வயசு வாழணும்னு ஆசை இருக்கோ தட்டுங்க, அதெல்லாம் போதும்னவங்க இப்படி இருந்தால் போதும். இப்போ என்ன லாஜிக்னு சொன்னேன் இல்லையா, ஒழுங்காக கொண்டு வராரு. இப்போ முதல்ல இந்த நாமம்னா எப்படி வந்தது, பகவானுடைய நேம்ஸ் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்தது, ராமகிருஷ்ணா கோவிந்தன் எப்படி வந்தது, பாபா எனக்கு எடுத்து கொடுத்தாரு. இது என்ன யாருக்கும் தெரியல, எங்கேயும் போடலை. பிரச்சேத, நல்ல கவனிங்க, பிரச்சேதனா என்பவர் ஆத்மா ராமாயணம் எழுதினார். அந்த பேர் ஆத்மா ராமாயணம். பிரச்சேதனா எழுதிய அந்த ஆத்மா ராமாயணம் அவர் எழுதும்போது கேஸ்கேடு, மழை திறந்தால் போல கிட்டு 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 வந்துட்டே இருக்கு. எழுதி முடிச்சு பட்டாபிஷேகம்னு முடிச்சு சுபம்னு முடிச்சுட்டு பார்க்குறாரு, இவ்வளோ கத்தையே எழுதியிருக்காரு. உடனே அவருக்கு ஆசை வந்தது,
இது எத்தனை ஸ்லோகம் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. ஏன்னா இவ்வளோ வந்திருக்குது, நம்மளுக்கே தெரியாமல் வருது, அது பாட்டுக்கு வருது சொல்லிட்டு முதல்லேருந்து ராமர் பிறந்ததுலேருந்து புத்திரகாம நிஷ்டாகம் பண்ணி கடைசியில் ராமன் அழிப்பட்டு அப்புறம் அயோத்தியாவில் போய் ராஜாவா உக்காந்தா ராஜா ராமனாக அப்படின்னு எடுத்து பார்த்து கிடுக்கிட்டு பார்த்துட்டே வந்தால் 100 கோடி ஸ்லோகம். 1 இல்லை 2 இல்லை, எத்தனை? 100 கோடி ஸ்லோகம். அந்த காலத்தில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்தில் ஏதாவது ஒரு நல்லது கையில் கிடைத்தால் அதை 3 லோகத்துக்கு பிரித்து கொடுப்பார்கள். நம்ம வியாசர் கூட தானே வேதத்தை பிரித்து தானே கொடுத்தார், அதாவது அது பேர் வேத வியாசன். வியாசர்னா பகுத்து கொடுப்பவர்னு அர்த்தம். ஸோ அந்த பகுத்து கொடுக்குறாரு. எத்தனை? இப்போ 3 லோகம், பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம்னு 3. அந்த 3க்கு 100 கோடியை டிவைட் பண்ணி கொடுத்துட்டாரு. அப்போ ஒவ்வொரு லோகத்துக்கு எவ்வளோ வரும்? நீங்களாம் கணக்கில் புலின்னாங்க வெள்ளை கோயிலில் பார்க்கலாம். 100 கோடியே டிவைடட் பை 3னா 33 கோடியே 33,33,333. முடிஞ்சுதா? 100. சூப்பர் 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 சிவா சார், சூப்பர். அப்போ என்னாச்சு? ஒரு ஸ்லோகம் பாக்கி இருந்தது. கரெக்ட், புரியுதா? ஒரு ஸ்லோகம் பாக்கி இருந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எத்தனை அக்ஷரங்கள் இருந்ததுன்னு பார்த்தாரு. அக்ஷரங்கள் சிலபிள்னு வச்சுக்கோங்களேன், மாத்திரை அந்த மாதிரி. அது மாதிரி எத்தனை இருந்ததுன்னு பார்த்தாக்க அது ஒரு ஸ்லோகம் இருந்தது. அந்த ஸ்லோகத்துக்கு 32 அக்ஷரங்கள் இருந்தது. இவர் பார்த்தாரு, இதே ஓடணும், 3 லோகம் இருக்குது, அதுக்கு 10 10 10 3 பிரித்து கொடுத்தாரு. பேலன்ஸ் இருக்கிறது 2 அக்ஷரம் தான் பேலன்ஸு. நீ எப்படி எழுதி எதை பர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் போட்டு எப்படிலாம் போனாலும் அந்த 2 அக்ஷரம் தான் பேலன்ஸ் நிற்குது. இந்த கணக்கு புரிஞ்சுதா? இந்த 2 அக்ஷரம் தான் ராமா 2 அக்ஷரம், கிருஷ்ணா 2 அக்ஷரம், சிவா 2 அக்ஷரம், அம்பா 2 அக்ஷரம், இயேசு 2 அக்ஷரம், அல்லா 2 அக்ஷரம், சாயி 2 அக்ஷரம், பாபா 2 அக்ஷரம். இந்த 2 அக்ஷரம் தான் பஜனைக்கு பேஸாக அமைகிறது. என்ன சூப்பர்! அந்த 2 அக்ஷரம் தான் பேஸு. நாமாவளி என்பது ராமா கிருஷ்ணா கோவிந்தான் பாடுறது தான். இப்போ பேஸ் தெரிஞ்சு போச்சு. அதனால தான் ரொம்ப சிம்பிள். சத்யசேவ பாபா சொல்லுவார், சிம்பிள் பஜனையாக பாடுப்பான்னு. ஏன்? அப்போ யாரோ காம்ப்ளெக்ஸாக பாடலாங்கன்னு அர்த்தம். பஜனை இல்லை, சிம்பிளாக பாடுன்னு அர்த்தம். கிருஷ்ணா ராமா கோவிந்தா எல்லாம் வாசுதேவா நாராயணா எல்லாருக்கும் தெரியும், அது பாடு, அப்படி பாடு. தெரியாதவனை பாட்டு ஒன்றுமே புரியாமல் என்ன இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. எடுத்தே பாட முடியாது. நான் இது கர்நாடிக் மியூசிக் கற்றுட்ருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிப்பார் பாருங்க. சங்கீத ரசிக்க சாரதே சதனூபிடி சரஸ்வதி சரிகமப்ப அப்படி என்ன பாட முடியுமா? அது நம்ம எடுத்து பாட முடியுமா? அது கச்சேரியில் பாடலாம், பஜனையில் போய் பாட முடியுமா? அப்போ சாமி சொல்வார், சிம்பிள் பஜனையாக பாடு. எப்படி? ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கேசவா எல்லாரும் பாட முடியும். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கேசவா. இப்போ காதில் புரியாமல் ஈஸியாக புரிகிற மாதிரி நீங்கள் பாடினீங்கன்னா அந்த பஜனை நன்றாக இருக்கும். என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க. அப்போது பஜனை சிம்பிளாக இருக்கணும். இந்த பஜனை பண்ணும்போது பாபா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்குறாரு, கலியுகத்துக்கு சிறந்த மருந்து பவரோகம், அதாவது இந்த சம்சார சாகத்தில் விழுந்துட்டுமே அதுக்கு ஒரு மருந்து எது பெஸ்ட்டுன்னா கடவுளின் நாமத்தை சொல்லுவது. கடவுளின் நாமத்தை சொல்லுவது. சரி, கடவுளின் நாமத்தை சொல்றதுல என்னெல்லாம் லாபம்னு கேட்டான். கலியுகத்துக்கு நல்லதுன்னு சாமி சொல்லியிருக்காரேன்னு பதில் சொன்னாங்க பசங்க. வேற சொல்லு, இது நாமஸ்மரணையால் என்ன லாபம்? யாரோ ஒருத்தர் சொல்ல முடியுமா? எதுவும் லாபம்? கடவுளின் நாமத்தை சொல்லுதான் என்ன லாபம்? நம்மளுக்கெல்லாம் ஒரு பெரிய லாபம் இருக்குது. நாங்கள் தெரியலவே இல்லை, லாபமே இல்லைன்றீங்களா? கடவுளின் நாம எது? நாம ஏதோ ஒன்று சொல்லுங்களேன், ஏதாவது தெரியுது. இப்போ பஜனை எதுக்கு? அப்போ பஜனைக்கு ஏன் வரீங்க தெரியாம வரீங்க? ஓ, சுண்டலுக்காகவா? பிரசாதத்துக்காகவா?
போனால் சூப்பராக பிரசாதம் கொடுப்பாங்க சார். சத்யசாய் நிறுவனத்தில் போனால் சாப்பாடு கொடுத்துருவாங்கப்பா. அதுக்கோசரமா? எதுக்கு? கடவுளின் யாரோ சொன்னீங்களே, ஆரம்பிங்க. சூப்பர் 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 சூப்பர். ஆனால் சாமி வேற சொல்கிறாரு. சூப்பரான ஆன்சர், தப்பு இல்லை இது. நீங்கள் சொன்னது, நீங்கள் 2 பேர் சொன்னது ரைட்டு. ஆனால் சாமி வேற சொன்னார். என்னங்க? கடவுளும் உணர்றது உணர்றது உணர்வு. சூப்பர், வெரி குட் ஆன்சரு. ஆனால் சாமி வேற சொல்கிறார். முக்தி. அப்பா எங்கேயோ போயிட்டீங்க நீங்கள். சூப்பர், கரெக்டான ஆன்சர். அதுவும் கரெக்டு தான். ஆனால் சாமி வேற சொல்கிறாரு. இது இப்போ சொன்னது இல்லை, இன்னும் 100 இருக்கு. இல்லை தெரியாது உங்களுக்கு, அதான் சொல்ல வர. அப்பா எவ்வளோ எத்தனை ஆன்சர் வருதுக்கு, எல்லாம் கரெக்டு. ஆனால் சாமி வேற சொல்கிறாரு. எல்லோ நீங்கள் பாருங்க, சாமி நம்ம சாமி சத்யசாய் பாபா சாதாரணப்பட்டவர் இல்லை. நேற்று தானே பார்த்தா பரிபூர்ண அவதாரம்னு. எப்படிப்பட்டவர்? அவர் சொல்கிறாரு, கலியுகத்தில் நாமஸ்மரணை சொல்ல பைசா செலவு இல்லைன்னாரு. இது எவ்வளோ பெரிய இது! இப்போ யஜ்யம் யாகம் பண்ணணும்னா அவ்வளோ செலவு, பொருட்கள் போடணும், அதில் நெய் வாங்கணும். அதில் நெய்யில் அதுவும் இப்போ திருப்பதிலேயே தப்புன்றான், பொய்யின்றான். எந்த எண்ணெய் உண்மை தெரியல. அது குச்சின்னு சொல்லிட்டு பலா குச்சி சொல்லிட்டு தென்னங்குச்சியை கொடுத்து ஏதோ கொடுத்து விட்டுறான். எது எல்லாம் கலப்படம், போட்டாலும் தெரியாது. ஆனால் நாமஸ்மரணை, பகவான் நாமத்தை சொல்கிறதுக்கு ஒரு பைசா செலவில்லை. உட்காந்து மனசால் வாயில் கற்றுக்கூட சொல்ல வேணாம், மனசுக்குள்ள நினச்சிட்டு மனநம்னு பேர். அதனால தான் அதுக்கு பேர் மந்திரம்னு வந்தது. மனநம், மனசுக்குள்ளேயே சொல்கிறது. வாயை திறந்து சொல்கிறத காட்டிலும் மனசுக்குள்ளேயே சொன்னால் பவர் அதிகம். மனநம், மனசில் சொல்லணும். பைசா செலவு இல்லையே, நீங்கள் மனசு வைக்கணும், அவ்வளோதானே. அப்போ இது எவ்வளோ சிறந்தது. பைசா செலவில் என்னும் போது, ஐயோ நான் பணக்காரன், இதை கொடுக்க முடியாது, அது இது ஒர்க் ஷாப்பு, இது கொடுக்க முடியாது, அப்படிலாம் கிடையாது. இதில் எல்லாரும் யாரெல்லாம் சொல்லலாம், அது மாத்திரம் இல்லை. இப்போ அடுத்த கேள்வி நான் லாஜிக்காக சொன்னேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு நாமஸ்மரணை பேஸ் பார்த்தோம். 2வது ரொம்ப சிம்பிள், அதுக்கு பைசா செலவில்லைன்னு பார்த்தோம். 3வது இப்போ கேட்குறது என்னன்னா, எப்போ நான் பஜனையை பாடணும், எப்போ நான் சாமியோட நாமத்தை சொல்லணும். இது கேள்வி தானே. நம்ம வச்சுட்டுமே வியாழக்கிழமை ஒண்டி தான் சாமிக்கு, மற்ற நாள்லாம் பாவம் அவருக்கு சூட்டு லீவு. பாவம் அவருக்கு பிரசாதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குளிக்கிறாரோ இல்லையா, ஓப்போ கிடையாது. ஒரு நாள் தான் உனக்கு. ஒரு வாரத்தில் நம்ம சாப்பிட்டு இருக்க முடியுமா அதுமாரி? அது மாத்திரம் இல்லை, நீங்கள் பொங்கல் பண்ணுறீங்களோ சுண்டல் வைக்கிறீங்களோ, அவர் கேட்டாரோ இல்லையோ, அது வச்சு பாவம் சரி கொடு பிரம்ம ரிஷி மாதிரி எது கொடுத்தாலும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. பாவமாக இருக்கு. எது கொடுத்தாலும் இது வேணும்னு கேட்கவே மாட்டார். எத்தனையோ பேர் கேட்பாங்க, உங்களுக்கு எதாவது வேணும்னு சொல்லுங்கள் பண்ணித்தரேன்னு. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது கொடுங்க, அவ்வளோதான். அந்த மாதிரியே பழகிறதுனால பகவானே அப்படி தானே இருக்காரு. அவருக்கு உப்புமா பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் புட்டுப்பத்தியில் போனால் 7 நாள் 7 நாள் 5 நாள் உப்புமா தான். பாவம் பாபா. நான் நினச்சி பார்ப்பேன், ஒரு மனுஷன் இருந்தால் ஆயிடுச்சு, இதுதான் வேலையை, அவனுக்கு உப்புமா டெய்லி வேறு தெரியாதான்னு கேட்போம். டெய்லி உப்புமா என்ன பண்ணுவார் பாவம். அதுவும் அவர் என்ன கேட்குறதும் கிடையாது. சாமி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் மனசில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு தருவார். இல்லை நம்ம பேசுவாரா, அது மாதிரி கேட்க மாட்டார். வாய மூண்டுப்பார். நீ கேட்டு வாங்கிக்கணும் பாருங்க, இன்னும் நாளைக்கு என்னென்னு கேட்டுக்கோங்க, சொல்லவே மாட்டார். பேச முடியாது. அவர் பேர் பாரு பாவம். அதுவும் உட்காந்துலே இருக்கணும். அவர் படுத்துக்கணுமா கேட்டோமா போகும்போது. அதனால தான் நம்ம இதில் வச்சாங்க அது மாதிரி ரிச்சுவலாக. அவர் படுத்துக்கிற மாதிரி நித்திரை படுங்கோ, கதவை மூடி விசிறிட்டு பால் வச்சு பழம் வச்சு வருவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லையா கோயில்? இரு அப்படியே இரு, நான் போயிட்டு வரட்டுமா. அது நெத்தியில் போட்டு ட்ரெஸ் அப்படியே இருக்கும் எண்ணி. பாவம் இல்லை அவர். எனக்கு நான் வேறு ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்ட கூட அவர் சொல்ல முடியாது வாயில். பகவான் எவ்வளோ எளிமை பார்த்தீங்களா? யோசனை பண்ணி பாருங்கள். கடவுள்னு சொல்லிட்டுமே தவிர அது உயிர் உள்ளதாக நினச்சி தானே கை கூப்புறோம். கல் நினச்சா கை கூப்புவோமா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போது இந்த நாமத்தை நான் எப்போ சொல்லணும்? பாபா கிட்ட கேட்டேன் நான்.
சாமி இதுக்கு எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும்னு. அதுக்கு அவர் ஒரு பஜனை சொன்னார். அப்பா, அது இந்தி பஜனையாக இருந்தாலும் என்ன மீனிங்கு, என்ன அழகு. हरिनाम गाते चलो, साई नाम गाते चलो, हरि नाम गाते चलो, साई नाम गाते चलो, माधव गोविंद गोविंद माधव नाम गाते चलो, माधव गोविंद गोविंद माधव नाम गाते चलो, हरि नाम गाते चलो, साई नाम गाते चलो, गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला, गोविंद विठ्ठला गोपाल विठ्ठला, जय पर्ती विठ्ठला जय साई 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 विठ्ठला, माधव गोविंद गोविंद माधव नाम गाते चलो, माधव गोविंद गोविंद माधव नाम गाते चलो, हरि नाम गाते चलो, साई नाम गाते चलो. गाते चलोன்னு ஹிந்தியில் சொன்னால் பாடிண்டே போ, பாடிண்டே போ. ஒரு வேலை செய்யும் போது, ரோட்டில் நடக்கும் போது பஜனை பாடிண்டே போ. 4 பேர் பார்த்து அதுவா சாயி பைத்தியம்னு சொல்லட்டும். சினிமா பைத்தியத்துக்கு சாயி பைத்தியம் ரொம்ப ரொம்ப கிரேட்டுன்னு சாமி. அது சினிமா பைத்தியம் அப்படின்றதுக்கு பதிலா அப்பா சாமி பைத்தியம் சத்யசாயி பைத்தியம் சொல்லட்டும், அது கிரேட்டு டைட்டில் உனக்கு. ஹரிநாம் காத்தே சொல்லோ, ஹரியோட நாமத்தை சொல்லிண்டே போ. சாயி நாம் காத்தே சொல்லோ, மாதவ கோவிந்த கோவிந்த மாதவ நாம் காத்தே சலோ, கோவிந்த விட்டலா கோபால. அன்னைக்கு சொன்னேன்னா இல்லையா, ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கணும் என்ன சொல்லணும், விட்டல 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 விட்டல. ஹார்ட் அட்டாக்கே வராது. ராமநாமத்தை சொன்னீங்க, எத்தனை பேர் சொன்னீங்கன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா வெக்கமாக இருக்கும். எத்தனை பேர் சொன்னீங்க? நைட்டு தூங்கும்போது பாருங்களேன், இத்தனை பேருக்கு சொல்லி 2 பேர் தான் சொல்லியிருக்கீங்க. ராம 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 ராம், ராம 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 சீதா, ராம ராம ராம். இந்த மந்திரத்தில் பெட்டில் உட்காந்து தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எதையும் பேசாமல் தூங்கினீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. என்ன எப்படி இந்த மந்திரம் சொல்லும் போது ஹார்ட்டுக்கு ரெஸ்ட் கிடைக்குது. ஒரு வீட்டில் மோட்டர்னா கூட 45 நிமிஷம் மேலே போடாதீங்க, கெட்டு போச்சு, அரை மணி நேரம் அணைச்சிட்டு அப்புறம் போடுங்கன்றான். ஆனால் கடவுள் நம்ம 4வது மாதம் அம்மா வயிற்றுலேருந்து 5வது மாதம் பிண்டம் வெளில உயிர் வரும்போது ஓம்னு ஊதி விடுவாராம் சுவாமி. அந்த ஓதி விட்டது தான் நம்ம மூச்சாக வருது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த கலர் கேஸ்ட், எந்த சமுதாயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெளிநாட்டிலும் உள்நாட்டிலும் எல்லாருக்கும் இது போதும். மிருகத்துக்கும் அதான், அது ஊட்டி விடுது உள்ள. எது சாமி கொடுத்த மூச்சு தான் நம்ம விட்டுட்ருக்கோமா. இந்த மூச்சு கெட்டதுக்கு யூஸ் பண்ணலாமா, இன்னொருத்தரை பற்றி தப்பாக பேசலாமா, கெட்ட எண்ணத்தோடு ஒருத்தரை பார்க்கலாமா, அப்போ மூச்சு அதிகமாகும், கோவப்படும் போது அதிகமாகும். அந்த மூச்சு செலவு வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த மூச்சு ரொம்ப காமாக இருக்கணும்னா கடைசியில் தூங்கும்போது ராமராம சொல்லிட்டு நீங்கள் தூங்கினீங்கன்னா அந்த ஹார்ட்டுக்கு ரெஸ்ட்டு கிடைக்குது. சாமிகிட்ட எப்படி சாமி ரெஸ்ட்டுன்னு, இந்த ஹார்ட் எப்படி துடிக்கும், லப் 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 லப். இந்த லப்புக்கும் டப்புக்கும் ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதான் ரெஸ்ட்டான். மேனுஃபேக்சரர் அவர் நம்மளை கரெக்டாக சொல்கிறாரு, நம்மளை உருவாக்கினவர் அவர் சொல்கிறாரு. லப்புக்கும் டப்புக்கும் கேப் இருக்குது, அதான் அதுக்கு ரெஸ்ட்டு.
பா என்ன மாதிரி ஒரு யாராவது ஒருத்தர் ஒரு ஹார்ட்டை உருவாக்க முடியுமா? ஸோ இதுதான் இப்போது நாமஸ்மரணை சொல்லணும்னாரு கலியுகத்துக்கு. அடுத்தது என்ன சொன்னார்? இது ஃப்ரீன்னாரு, நம்ம தான் சொல்லணும், செலவு இல்லைன்னாரு. அப்புறம் என்ன சொன்னார்? எப்போ பண்ணணும்? ஹரிநாம் காத்தே செலவுன்னார். ரோட்டில் நீங்கள் சப்போஸ் வண்டி ஓட்டிட்டு போகிறீங்களா, போலோ நாராயணா டிர் டிர் விட்டல்லான்னு போங்க, பரவாயில்ல. ஆனால் வாசுதேவன் சொன்ன சொல்லிட்டு கை தட்டின்னு போயிடாதீங்க. வண்டியில் 2 வீலரில் போயிட்டு வாசுதேவன் சொன்ன கை தட்டி பதனை பண்ண சொல்லிட்டு அப்படி பண்ணிங்கன்னா அப்புறம் எல்லோரும் கோயந்தா கோயந்தான் கத்திடுவாங்க. அதுக்கு என்ன பண்ணுது? வேணாம். நீங்கள் அந்த மாதிரி போகும்போது, வண்டியில் போகும்போது பஜனையை பாடிக்கொண்டு போகும்போது ஒன்று டயர்ட்னஸ் தெரியாது, ரெண்டாவது ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தால் கூட அது தப்பிச்சிடும். அந்த நாமம் இருக்கே, அது நம்மளுக்கு பாதுகாப்பு வளையமாக புல்லட் ப்ரூஃப் போட்ட வண்டியில் சுட்டா கூட உள்ளே போகாது, அடித்து கீழே விடுமா. அதே மாதிரி ரோட்டில் நடக்கும்போது சில பேர் கண்ணு பொல்லாது, நசர்னு சொல்லுவாங்க, திருஷ்டின்னு சொல்லுவாங்க. அவங்க வெளில வந்தோடனே அப்பா எப்படி இருக்காரு பாரியா இந்த ஆளு, அப்பா ஒன்றுமே இல்லாமல் இருந்தவர் 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருப்பா என்ன அப்படின்வாங்க. அது கண் வந்து தாக்கிச்சுன்னா நீங்கள் 1 மாதம் அப்படியே பாத்ரூம் விட்டு வெளில வர மாட்டீங்க, லெட்டர்லேயே உட்காந்துருப்பீங்க. லூஸ் மோஷன் ஆகிடும், உங்கள் மோஷன்லாம் கட் ஆகிடும், எங்கேயும் போக முடியாது, அந்த மாதிரி ஆகிடும். சில பேர் கண்ணு பொல்லாது. அப்போ ஒரு ராமநாமத்தையோ கிருஷ்ணநாமத்தையோ ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி கொண்டு போனால் நம்மளை சுற்றி ஒரு ஒளி வட்டம் வரும். அது மற்றவங்கள பார்க்கும். இப்போ நேற்று கூட இன்னைக்கு கூட ஒரு அம்மா வந்து என்கிட்ட பேசும்போது காத்த சொன்னாங்க, சாமி உங்களை பார்த்தா உங்கள்கிட்ட பேசினா மனசு நிம்மதியாக இருக்குன்னாங்க. இதை உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஏன் உள்ளே அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், நாம ஏதாவது ஒன்று. அப்போலேருந்து அது பிறந்ததுலேருந்தே எனக்கு அந்த ஒரு மாதிரி நாம ஏதாவது சாமி நாம ராம 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 ராம் சொல்லி கிருஷ்ண 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 அப்புறம் ஆச்சு, அப்புறம் சாமி 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 தான் சத்யசாயி தான் அது காப்பாற்று. ஸோ இப்போ என்ன பண்ண, எப்படி பண்ணணும்னா ஹரிநாம் காத்தே சொல்லோ. பேசும்போது போயின்னு இருக்க, சமையல் பண்ணும்போது தயவுசெய்து காய்கறி வெட்டும்போது ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் காய்கறி அப்படி கட்டுங்க. ஏன்னா சாமி வந்து சாப்பிட போகிறாரு. இது யார் கட் பண்ணது? வாசுதேவனா, பிரம்மரிஷி சூப்பராக கட் பண்ணுவார் அப்படின்னு அவர் சொல்லணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நினைக்கணும். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு எல்லாம் நிறைய பேர் வீட்டில் இருக்கோம், அது தகராறு நடந்துனே இருக்கும் எப்போ பார்த்தாலும். டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி ரெண்டும் எப்போ பார்த்தாலும் சண்டை நடக்கும். அந்த மாதிரி வீட்டில் சப்போஸ் ஹஸ்பண்டு ரொம்ப மோசமாக இருந்தான்னா ஒய்ஃபு சமைக்கும்போது கடவுள் நாமத்தை சொல்லிக்கொண்டே சமைச்சு போட்டால் அவங்க நல்லா ஆயிடுவாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, நான் கொட்டினா சொன்னது அது கோபத்தில். ஒருவேளை ஒய்ஃபு ராட்சசி மாதிரி வந்ததுன்னா ஹஸ்பண்டு சமையல் பண்ணும்போது கட் பண்ணி போடும்போது அதை அவங்க சாப்பிடும்போது நல்லா ஆயிடுவாங்க. வெரி சூன் இதை பார்க்கலாம். நீங்கள் சில பேர் சொல்ல மாட்டாங்க, நான் இப்போ சொல்லித்தரேன். நெத்திக்கு எழும்போது 2 புருவத்துக்கு நடுவில் நீங்கள் சாந்து வச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அப்படியே பொட்டி பம்ப கேட்பார், சாமி நீங்கள் 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் சாமி எங்கள் ஊருக்கு. என்ஜாய் பண்ணி சிரிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அது தான். ஹஸ்பண்டு கணக்காக இந்த விபூதியை 2 புருவத்துக்கு நடுவில் ஏதாவது ஒன்று வச்சிங்கன்னா உங்கள் ஒய்ஃப் நீங்கள் சொன்னது கேட்பாங்க. ஸோ இது தெரியாமல் இங்கே எட்டு தள்ள குட்டு வாங்கின்னு உட்காந்துருக்கேனேன்னு சில பேர் நினைப்பாங்க. இங்கே இப்போது அங்கே பார்க்குறாங்க, திருப்பி ஹஸ்பண்டை எட்டி பார்க்குறாங்க, எப்படி சிரிக்கிறாரா என்ஜாய் பண்ணுறாருன்ட்டு. நாளைக்கு வச்சிருக்கு, கொஞ்சம் மேலே தான் இருக்குது. அதனால தான் நீங்கள் ஜெயிச்சிட்ருக்கீங்க எனக்கு தெரியும். இது விளையாட்டுக்கு சொல்லலைங்க, உண்மை. ஏதோ இந்த இடத்துல சத்யசாய் பாபா ஓட்டு அதுவும் ஷிரடி பாபா பக்கத்தில் உட்காந்து பேசுறதுல ஜோக்கு கிடையாதுங்க, உண்மை. வச்சு பாருங்க. இப்போல்லாம் அப்படியே போச்சு, மாடர்னாக போச்சு. இந்த கொசுவோட முட்டை இருக்கும்ல, அது மாதிரி வைக்கிறாங்க. தெரியக்கூடாது அது சரி கல்யாணம் ஆயிடுச்சா சுமங்கலியா அதுன்னு தெரியாது. இது அழகாக வச்சு இங்கே வச்சாங்கன்னா சுமங்கலி கல்யாணம் ஆனவன்னு தெரியும். அதுக்கோசம் பெருசாக வச்சாங்க. ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு ஆம்பளை பார்க்க மாட்டான்னு. இப்போ ஸ்டைல் ஆகி போச்சு. சினிமா பார்த்து இப்படி திருண்டு கிட்ட கல்யாணம் ஆயிடுச்சா போல இருக்குது. அப்புறம் கீழே பார்த்தா மெட்டி அதுவும் இல்லை, தாலி பார்த்தா அதுவும் இல்லை.
ஏன்னா தாலி கூட வெவ்வேறு கயிறில் மாற்றி போட்டு வச்சுருக்குது. ப்ளவுஸுக்கு ஏற்ற மாதிரி தாலி போட்டுக்கணும், கலரு. இந்த உலகம் எப்படி போயிடுச்சு பார்த்தீங்களா? சனாதன தர்மத்துக்கு என்ன மதிப்பு? சிலது வெளில போகும்போது தாலி எடுத்து அப்படி மாட்டிட்டு போகுது. எதுக்கு அது மாட்டுறதுல? அது அப்பா அம்மா செத்து போகணும் ஃபோட்டோவில் மாட்டிட்டு என்ன ஆகும் அது? ஸோ அந்த தாலி கட்டுறது ஒரு ஹஸ்பண்டு கட்டிட்டான்னா அது கட்டக்கூடாது. தெரியறதே இல்லை. ஆனால் சொன்னால் சொல்லி கொடுக்குறது இல்லை. அம்மா பொண்ணு கூட என்ன பண்ணுறான்னாக்கா, இப்படி இப்படி இருந்தால் நல்லா இருக்கமான்னு சொல்கிறான் அம்மாவே. என்ன பண்ணோம் அது பையன் பொண்ணு? அப்போ ஹஸ்பண்ட் சொல்கிறானா, நீ எப்படி வேணா இரு, என் ஒய்ஃபாக இரு, அவ்வளோதான். அப்படி தான் போயிட்டான். என்ன பண்ணுறது? சனாதன தர்மம் ரொம்ப மோசமாக. கலியுகம்ப்பா, அவங்க மேலே தப்பு இல்லை, கலியுகம் அப்படி தான் இருக்கும். சரி, இப்போது பாடினா ஃப்ரீன்னு என்ன பாட்டு பாடலாம்? அரிநாம் காத்தே சலோ, பாடிண்டே போ பாடிண்டே போ, ஆடி பாடி வேலை செஞ்சா அலுப்பு இருக்காதுன்னு பாடினானே, அது மாதிரி பாட்டு சினிமா பாட்டு பாடாத. கம்மி பண்ணும்போது நீங்கள் பாடலாம், நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படி பண்ணவனே அவன் ஏய் சீக்கிரம் டி ஆஃபீஸ் போனேன்டின்னு அவன். ஆஃபீஸ் போனோமா என்ன, நான் சமையல் பண்ணிருக்கேன், அவன் என்ன அவசரமாக போனோமா, என்ன பெருசாக என்ன போய் அங்கே போய் என்ன கிழிக்க போகிறீங்க, மொல்ல பண்ணுங்க அப்படின்னு மொல்ல பண்ணிட்டு, இன்னைக்கு எம்டி வராண்டி, உயிர் எடுத்துட்டு வாண்டி, இருக்கு சீக்கிரம் அனுப்பி கழுத. என்ன கல்யாணம் பண்ணினவர் நீங்கள் யாராக இருக்கணும், நான் கழுத என்ன? நான் பேச நினைப்பதெல்லாம் அவர் பேசிட்டார் பாருங்க. இப்படி தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு பதிலா ஸ்ரீராம சரணம் ஸ்ரீராம சரணம் ஸ்ரீராம சரணம் பஜே, பஜனை பாடி 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 அதில் வைப்ரேஷன் ஏற்றி அங்கே சாப்பாடு போட்டால் எல்லாரும் ஒத்துமையாக கடைசி வரைக்கும் தீர்காயுஷா ஒத்துமையாக இருப்பீங்களா இல்லையா? உங்கள் காசு பணம் இல்லையே, கண்டதை பாடுறதுக்கு இதை பண்ணி நல்லா பண்ணி சாப்பாடு போடுங்கோ. சமையல் பண்ணும்போது தயவு செய்து பஜனை பாடிண்டே பண்ணுங்கோ. நான் பாட்டு பண்ணல, ஏதோ எந்த பாட்டு பண்ண பஜனை பாடலாம் பாடுங்க, சினிமா இல்லை. சரி, இப்போ 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 இதோ வரேன். இப்போ அடுத்தது பாடிண்டே இப்போ என்ன நேரத்தை சொல்லுன்னு பாடிண்டே போகணும். ரோட்டில் போகும்போது போ, லெட்டின் உட்காந்து போகும்போது போ சொல்லு. எப்போ 24/7 சொல்லணும். இது எப்படி இருக்கணும்? ஜலதாரா மாதிரி இருக்கக்கூடாது, தைலதாரா மாதிரி இருக்கணும். ஜலமுடைய தாரை என்பது பிசிறு பிசிறா வரும், ஆனால் ஆயில் போடும்போது அப்படியே சன்னமாக வரும், கேப்பே இல்லாமல் வரும். அந்த கேப்பே இல்லாமல் 24/7 பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா காசு பணம் இல்லை சார். அப்படின்னா எப்படி சார்? எங்கள் கணவர் இருக்கான், பையன் இருக்கான், பொண்ணு இருக்குது, மாட்டு பொண்ணு இருக்குது, வேலை செய்யணும், தோட்டத்துக்கு போகணும். இப்போது நடந்து போகும்போது சாமி பேர் சொல்லிட்டே போ, வேலை செய்யும்போது சொல்லிட்டே போ. எதை செஞ்சாலும் பகவான் நாமத்தை உள்ளுக்குள்ளே போயிட்டே போ. நான் சொன்னேன், அன்றைக்கி எங்கள் வீட்டு 3வது மாடி மேலே ஏறணும்னு சொல்லுவேன். ஒவ்வொரு படியும் ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், அப்படி போ. ராமாயணத்தில் சாமி சொன்னார், இது எந்த ராமாயணத்துலையும் கிடையாது, சாமி என் காதில் சொன்னது. பாலம் அமைக்கும்போது, பாலம் அமைக்கிறாங்கல்ல, அந்த பாலம் அமைக்கும்போது சாமி உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு, அப்படியே பார்க்குறாரு. அப்போது அணில் கூட்டம் 2 குரூப்பாக, அங்கேயும் 2 குரூப் ஆகி போயிடுச்சு. குரூப்பு அங்கே ஒரு குரூப்பு, இங்கே ஒரு குரூப்பு. அந்த குரூப்பில் ஒரு குரூப் என்ன பண்ணுது, அப்படி கை காமிக்குது, எல்லாம் போய் தண்ணியில் விழுது. அப்படியே மேலே வரும்போது ராமர் பார்த்தாரு, என்ன பண்ணுறதுன்னு கிட்ட பார்க்குறாரு, சேர் போட்டு உட்காந்து பார்க்குறாரு. அதில் ஒன்று அந்த ஹெட் இருக்குது, ஹெட்டு அணில் இருக்குது, அது சொல்லுது, ஏய் குதிக்கும் போது ராமநாமத்தை சொல்லிண்டே குடின்னு அப்படின்னு குதிச்சு ராமா 1 ராமா 2 ராமா 3 3 குட்டிக்கரணும். ராமா 1 2 3 இல்லை, ராமா 1 ராமா 2 ராமா 3, திருப்பி மேலே அப்படி வந்து டிஸ்கோ டான்ஸ் ஆடுது. ராமர் பார்த்தாரு, இது என்னது இது, குட்டிமா இங்கே வான்னாரு. அது இன்னொரு அணில் பார்த்துருச்சு, அது ஹெட்டுக்கிட்ட சொல்லுது, நீங்கள் போய் பேசுங்க. நம்மளால என்ன பண்ணுவான், கூப்பிட்டாலாம் சொல்லி பேசிடுவான். அந்த டிசிப்ளின் அந்த ஹெட் அனுப்புது. அந்த ஹெட் அங்கேருந்து வந்து அந்த அணில் நிற்கிற அழகே அது. எங்கிட்ட நிறைய அணில் நிற்கிற இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் சாப்பாடு போட்டால் ஓடி வரும்.
அது தெரியும். சப்தாகம் போயிட்டு நாங்கள் மெட்ராஸில் வீட்டுக்கு வந்தால் ஓடி வரும். அப்படியே பாவமாக இருக்கும். அத்தனை நாள் இல்லை அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு. அது வந்தவுடனே அது தெரிஞ்சிடும். நான் ஆஃபீஸ்லேருந்து வந்தாலே அந்த சமயத்தில் அதுக்கு தெரியும், ஓடி வரும். அந்த அணில் அப்படி இப்படி அப்படி பண்ணுமே, அது வாயில் நிம்பிள் பண்ண அது அழகே அழகு. அது கடவுளுடைய படைப்பு. அது அப்படியே வந்து ராமா கிட்ட வந்து எஸ் சுவாமி அப்படின்னு கூப்பி நின்றுது. என்னடா செல்லம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். சாமி நாங்கள் 2 குரூப்பாக பிரிஞ்சிருக்கோம். சாமி அப்படி பார்த்தா, குரூப்பா? இந்த குரூப்னால பயமாக இருக்குது. எந்த குரூப்புன்னு? குரூப்பான்னாரு. அப்படி இல்லை சாமி, நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் குரூப்பில் நான் தான் ஹெட்டு. நான் நேராக போய் ராமா 1 ராமா 2 ராமா 3 தண்ணியில் குதிச்சு ராமா 1 ராமா 2 ராமா 3 குட்டிக்கல் நடிச்சு மேலே 1 2 3 ராமா 1 ராமா 2 ராமா 3 மேலே வந்து ராமா 1 ராமா 2 ராமா 3 பண்ணுவேன். எதுக்குன்னு கேட்டார். நாங்கள் தண்ணியில் விழுந்த உடனே தண்ணி எங்கள் உடம்புல ஒட்டிக்குமா, அது மேலே வந்து குதிச்சுட்டு அப்படி ஆட்டினா தண்ணி கீழே விழுமா, அதே மாதிரி இந்த சமுத்திர தண்ணியெல்லாம் வத்தளித்து சாமி நடந்து போகிறதுக்கு வழி பண்ணிகிட்டு இருக்கோம் சாமிச்சு. பார்த்தாரு ராமரே நெகிழ்ந்து போனார். அடிச்சு எல்லாமே முடியுமா? சமுத்திர தண்ணியை குதிச்சு குதிச்சு இப்படி பண்ண முடியுமா? குஷிப்பட்டார். இங்கே இருந்தார், பக்கத்தில் இருந்தார். அது என்ன குரூப்பு, அதை கூப்பிடுன்னு இதுக்குன்னு ஓடி போச்சு. சாமி கூப்பிட்றாரு. அது வந்தது, கை கூப்பிச்சு. இது இங்கே பக்கத்தில் உட்காந்துச்சு, பார்க்குது என்ன சொல்லுதுன்னு. நீ என்னடா பண்ணுறேன்னு. சாமி எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசை சாமி, அதனால நான் குதிக்கும் போது ராமா 1 ராமா 2 ராமா 3 தண்ணியில் குதிப்போம். தண்ணி உடம்புல ஆன பிறகு பக்கத்தில் மண் இருக்குது, அதில் போய் ராமா 1 ராமா 2 ராமா 3 சொல்லிட்டு உருளுவோம். அந்த தண்ணி இருக்கிறதுனால எங்கள் உடம்புல நிறைய மண் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நேற்று நீலன் அண்ணா போட்ட அந்த பிரிட்ஜில் கேப் இருந்தால் அங்கே போய் உதுத்து அதை ஸ்ட்ராங்காக பண்ணுவோம். ஸோ தட் நீங்கள் வழிக்கு விழாமல் போக முடியும் சாமின்னு சொல்லிச்சு. பார்த்தாரு பகவான். அணில் குட்டியை அப்படியே எடுத்தார் மேலே, அப்படி 3 விரலால் முதுகில் தடவி கொடுத்தாரு. அதுக்கு 3 கோடு வந்தது. அதுக்கு முன்னாடி அணிலுக்கு 3 கோடு கிடையாது, தலையெழுத்தே மாறிடுச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு பிறக்கிற எல்லா அணிலுக்கும் 3ல் பின்கோடு இருக்குது. அதனால தான் போஸ்ட் ஆஃபீஸில் கூட பின்கோடு போட்டு அனுப்புகிறான் இடத்துக்கு, அப்போ தான் போய் சேருது. புரியுதா? எல்லாத்துக்கும் காரணம் உண்டு. அது பாருங்க, ஒரு வேலை செய்யும் போது ராமா 1 ராமா 2 ராமா 3 சொல்லும்போது நம்ம சினிமா பாட்டு என்ன பாட்டு இது. சாமி சொல்றாரு, போற காலத்துக்கு புண்ணியம் கடவுள் நாமத்தை ஏதாவது ஓம் நம்ம சரவணபாய, ஓம் நம்ம வாசுதேவாயன, ஓம் நம்ம நாராயணா ஏதோ சொல்லிட்டே இருப்பா. அப்புறம் பாரு உன் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது பாருன்றார். இப்போ எப்போ சொல்லணும்னு கேட்டிங்களே, 24/7 பார்த்து அதுவா தைல தாரா மாதிரி சொல்லிக்கிட்டே இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எப்படி சார் என் பர்சனல் வேலை இருக்குது சார்? பர்சனல் வேலையா? உன் ஹஸ்பண்டு யார் கொடுத்தா? நான் கொடுத்தேன். ஹஸ்பண்டு உனக்கு கிஃப்ட்டு நான் கொடுத்தேன். அவருக்கு நீ சர்வீஸ் பண்ணும்போது சண்டை போடக்கூடாது, சிரிச்சிலே பண்ணணும். ஆஃபீஸ்க்கு அனுப்பும்போது ராமநாமத்தை சொல்லிகிட்டே அனுப்பணும். அவரை நல்லபடியாக சாமி அவர் பின்னாடியே பார்த்துக்கோ, அவருக்கு தெரியாது, எங்கேயாவது உழுந்து தொலைப்பார், யார்கிட்டே தப்பாக பேசிடுவார், நீ கூடவே இருந்து காப்பாற்று சாமின்னு சொல்லணும். நல்லபடியாக அவர் வீட்டுக்கு வரணும் சாமி, என் மாங்கல்யம் பல கடைசி வரைக்கும் இருக்கணும், இப்படி தான் வேண்டணும். இப்போ எத்தனை பேர் அப்பாடா ஆஃபீஸ் போனாரா குஷி போடுறாங்களே, விட்டு போச்சு அவர் ஆஃபீஸுக்கு போயாச்சு. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ எப்படி அந்யோன்யம் இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே? சொல்லுங்கள், இருக்காது. அந்த அன்பு இருக்காது. அப்போது இப்போ எல்லா நேரமும் சொன்னார். இப்போது அடுத்த கொஸ்டின் வந்துச்சு. இப்போது சாமி, நான் ஷிரடி சாய்பாபா டிவோட்டி, நான் சிவ டிவோட்டி, நான் ராமர் டிவோட்டி, எந்த நாமத்தை சொல்கிறது? நீங்கள் பாட்டு பொதுவாக நாமத்தை சொல்லுன்னு சொல்லிட்டீங்களே, எதை சொல்கிறது? அதுக்கு நம்ம பஜனா வழியில் சாயி பஜனில் ஒரு பாட்டு இருக்குது, அழகான பாட்டு. கோவிந்த், நான் கைத்தட்டு வந்து கரெக்டாக பண்ணுங்க. கோவிந்த போலோ, கோபால் போலோ, ராம் ராம் போலோ, ஹரி நாம் போலோ, அல்லா மாலிக் ஈசா नानक जो राष्ट्र मगवीर बुद्ध नाम बोलो, ये नाम सारे ये जीवन सहारे, परमानंद के खोलते हैं द्वारे, जो नाम चाहो वो नाम बोलो, जो नाम
போலோ, பிரேம் சே போலோ, பாவ் சே போலோ. நான் பஜனை பண்ணலாம், கை தட்டினா நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க. யாரோ வீட்டுக்கு போன மாதிரி எல்லாம் அப்படியே உட்காந்து எப்படி அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. அது அந்த வீடு எது இந்த இடத்துல சொல்ல வேணாம். அது மாதிரி உட்காருறது. நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு கை தட்டுங்கன்னா நான் சொன்னப்ப பாடி முடிச்சுட்டு அது எந்த ஒரு பஜனை பாடினாலும் கை தட்டணும். இந்த எதுக்கு இப்போ இது எது தட்டணும்? அது மாதிரி எந்த பஜனை பாடினாலும் கை தட்ட வேண்டும். அது ஒரு சான்ஸ் கை தட்டுறதுக்கு. அந்த கை இல்லை திருப்பி பாடணும்னு அவசியம் கிடையாது. தெரியும். இப்போ இந்த பாட்டில் போலோலாம் தெரியாது நிறைய பேருக்கு, தெரியுங்களா? இது சரி ஏதோ தெலுங்கு பேசுகிறாரு, ஹிந்தி பேசுகிறாருன்னு சொல்லி விட்டுருவாங்க. கை தட்டலாம், அதுக்கோசம் அப்படி சொன்னேன். ஏன்னா அந்த மெட்டு தெரியும். இப்போ நான் அது பண்ணலாம் இல்லையா? அவ்வளோதான் பண்ணணும். நீங்கள் தட்ட 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 நல்லா இருக்கும். மற்றவங்க முதுகு இல்லை, உங்கள் கையை. அவர் என்ன பாட்டில் சொல்ல பாருங்க. இப்போ இப்போ 24/7 பாடுனாரு. எதை பாடுறது? கோவிந்த போலோ, கோவிந்த நாமத்தை சொல்லுன்னு அர்த்தம். கோபால் போலோ, அப்புறம் ராம் ராம் போலோ, ஹரி நாம் போலோ, அல்லாஹ் மாலிக் ஈசா நானக் ஜோராஷ்டிர மகவீர் புத்த நாம் போலோ. அடுத்த வார்த்தை பாருங்க. ஏ நாம் சாரே, சாரேன்னா நிறைய இருக்கு. சாரே ஜஹா சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரான்னு பாடணும் இல்லையா? பல இடம் இருக்கு. ஆனால் இந்துஸ்தான், இந்தியா தான் எனக்கு சிறந்ததுன்னு பாட்டில் இருக்கு. அதே மாதிரி ஏ நாம் சாரே, இந்த ஜீவனுக்கு சகார. சகாரான்னா யார் போகுது? சகாரா டிரான்ஸ்போர்ட் கிடையாது. சகாரான்னா ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு வளையம். இந்த முன்னெல்லாம் பார்த்துப்பீங்க, டிவி வந்த புதுசில் எல்லாம் ஆன்னு பார்ப்பாங்க. திடீர்னு பிஸ்குன்னு ஒன்று வரும், ஒரு கோல்கேட்டு வரும். அது உள்ள ஒரு ரவுண்டு சுற்றுவாங்க. அப்போ டிடிங் டிங்னு ஒரு சவுண்டு ஒன்று வரும். கோல்கேட் பாதுகாப்பு வளையம் அப்படின்னு கட்ட தொண்டையில் ஒருத்தர் பேசுவார். பார்த்துருக்கீங்களா? அதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. அப்போ அப்படி வந்தபோது பாதுகாப்பு வளையம். அதே மாதிரி நம்மளுக்கு பாதுகாப்பு வளையம் நாமத்தை சொன்னால், ஏ நாம சாரே ஈ ஜீவன் சகாரே. அப்படி சொன்னால் என்ன சார்? இப்போ எதுக்கு சார் சப்தாகத்துக்கு வரணும்? சப்தியாசா, நீ பிரம்ம ரிஷியாக இருக்கலாம், என்னவனா இருக்கலாம், நீ பேசினா எனக்கு என்ன சார் கிடைக்கும்? எனக்கு என்ன சார் கிடைக்கும்னு தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஏ நாம சாரே ஜீவன் சமஹாரே. என்னவா? பரமானந்துக்கே கோல்தே ஓப்பன் ஆகுது. துவாரேனா தர்வாசா, கதவுன்னு அர்த்தம். இந்த கதவு பரமானந்தம் என்ற கதவு ஓப்பன் ஆகும். கேட்டுட்டு போனா அன்னைக்கு எல்லா கவலையும் மறந்து மனதிலே பரவசம் பிறக்கும். எல்லாரும் எத்தனை பேர் இந்த சப்தாகத்தில் வந்துட்டு எப்படி நல்லா தூங்கி இருப்பீங்க? பரமானந்துக்கே கோல்தேஹே துவாரே. அடுத்த வார்த்தை நீங்க கேட்ட கேள்விக்கு எந்த நாமத்தை சார் சொல்றது? ஜோ நாம் சாஹோ ஓ நாம் போலோ. உன் மனசுக்கு எந்த நாமம் பிடிச்சிருக்குதோ அதை சொல்லு. சத்யசாய் பாபா, ஓம் ஸ்ரீ சத்யசாய் பாபா நமஹ சொன்னா தான் உனக்கு நான் அருள் புரிவேன்னு சொல்லவே இல்லை. அதனால தான் பகவான் அவரு சொல்லலை. உனக்கு எந்த நாமம் பிடிச்சிருக்குதா சொல்லு. ஜோ நாம சாஹோ ஓ நாம போலோ. ஆனால் ஒரு கண்டிஷன் மாத்திரம் போட்டாரு. என்ன? பிரேம் சே போலோ, பாவ் சே போலோ. பிரேமத்தோட சொல்லு. பிரேமம்னா தெரியுதா? பிரேமம் அன்போட பகவான் சொல்லிட்டு அன்பை சொல்லு. பிரேம் சே போலோ பாவ். பாவம் செய்யணும்னா பாவம் தமிழ் பாவம் இல்லை, அது சான்ஸ்கிரிட் பாவம். பாவம்னா ஃபீலிங்கோட சொல்லு. இட் ஷுட் கம் ஃப்ரம் த சோர்ஸ், நாட் பை ஃபோர்ஸ். அப்படி சொல்லணும் உள்ளிருந்து. ஏன்னு ஹாஹா பகவான். இப்போ நானும் பஜனை பாடுறேன் பாருங்க. இதுவும் பஜனை தான். அது ஆடு தான் பாடும். மனுஷன் பாட முடியுமா? அப்படி எப்படி பாடணும் நம்ம? அம்ப மந்தஹாசவதனி மனோஹரி சாயி ஜக ஜனனி மாதா 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 ஜக ஜனனி ஜக ஜனனி
சுபகரிணி சாயி ஜெகன் மாதா அம்ப சாயி ஜெகன் மாதா. அந்த மாதான்னு சொல்ல உடனே ஜே குழந்தை என் அம்மானு கூப்பிடுறியே, உனக்கு நாங்கள் ஏதாவது பண்ணி ஆகணும்டா அப்படின்னு ஓடி வரணும். அந்த பகவான் நெகிழ்ந்து போகணும். என்னெல்லாம் பாடுறான் இவன், இப்படி பாடுறான், இவனுக்கு ஏதோ செஞ்சு ஆகணும்னு, அவரை கடனாளி ஆக்கணும். எப்படி நிறைய பாடி பாடி புண்ணியத்தை சேர்த்து, ஐயோ இந்த குழந்தைக்கு நான் என்னதான் செய்யறது தெரியலையே, வாரி வாரி கொடுத்து கொடுத்து அவர் கஷ்டப்படணும், இன்னும் அவரை கஷ்டப்பட வைக்கணும். இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இவ்வளோ அன்பா பாடுறானே, அழணும் அவரு நம்மளை பார்த்து எப்படிலான்னு. ஆனால் இப்போ அழகு வேற, இதையும் பெத்தேனேன்னு அழகு, இதையும் இந்த உலகத்தை கொண்டு வந்தேன்னு அழறாரு. மாதா அது சொல்லும் போதே சாமிக்கு அப்படியே நமக்கு எப்படி மனசுல எப்படி இருக்கு. நீங்க உங்க அம்மா எப்படி கூடுவீங்க, அம்மா அப்படியே கூடுவோம். அம்மா என்னடா கண்ணு வேணும் கட்டிட்டு அது எதெல்லாம் கேட்க எது இருந்தாலும் கொடுத்துடணும் இல்லையா குழந்தைகளுக்கு. அதை கூப்பிட்ட அந்த அந்த ஸ்டோன் இருக்கு, அது டிஃப்ரெண்ட். அப்படி கூப்பிடணும் சாமியை, பஜனை இல்லை, அப்படி கூப்பிடணும். அம்மா மாதா 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 ஜெகஜனனி ஜெகஜனனி சுபகரிணி. ஜெகஜனனி சுபகரிணி, சுபமான கரங்களை உடையவளேன்னு அர்த்தம். கை கட்டாதீங்க சார் ப்ளீஸ், கை கட்டாதீங்க, உள்ளே போகாது, என்னுடைய பவர் உள்ளே போகாது. இங்கேருந்து பேசும்போது கை கட்டினீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறீங்க, தயவுசெய்து என் உள்ளே வந்துடாதுன்னு. ஜெகஜனனி சுபகரிணி சாயி ஜெகன் மாதா அம்ப சாயி ஜெகன் மாதா. மாதா அப்படியே சாமி செல்லமே, உனக்கு என்னென்ன வேணும் ஓடி வரணும். அவர் கேட்கணும். அவர் வந்த உடனே சாமி உனக்கு என்ன வேணும்னா, ஐயோ வீடு கொடு காரு கொடு நல்ல காலம் நீ வந்துட்டியா மாட்டினியான்னு கேட்கக்கூடாது. நம்ம தான் கேட்கலாம், உனக்கு என்ன வேணும் சொல்லு சாமி நான் தரேன்னு சொன்னாக்க அப்போ சாமி பார்ப்பாரு, இந்த குழந்தை என்ன கேட்குது என்ன வேணும்னு சொல்லிட்டு. யாராவது ஒருத்தர் கேட்டுருக்கோமா சாமி உனக்கு என்ன வேணும், என் மூலமாக என்ன பண்ணணும், பஜனை பண்ணணுமா, ஊராக போய் சப்தாக்க வைக்கணுமா, என்னால் என்ன பண்ணணும், இந்த சனாதன சாரதியை விற்கணுமா, நான் பண்ணுறேன் சாமி, யாரோ ஒத்த சொல்லியிருக்குமா, இங்கே யோசனை பண்ணி பாருங்க. கிடையாது, அதாவது செல்ஃபிஷ். நம்ம சாமி சொல்றாரு ஃபிஷ் இஸ் பெட்டர் தென் செல்ஃபிஷ்னர். மீன் தண்ணியிலேயே இருக்குது, நாற்று அடிக்குதா இல்லையா, தண்ணியில இருக்குது, நம்பால் தண்ணியிலேயே நாற்று அடிக்கிறான். பார்த்தீங்களா? அப்போ எது பண்ண எது தெரியாது. சின்ன வயசில் நான் இருக்கும்போது இந்த பட்டுக்கோட்டை பாகவதர்னு சில பேர்லாம் அந்த திவ்ய நாம பஜனை சொல்லிட்டு விளக்க வச்சு பாடுவாங்க. மாமாஸ், பெரிய பெரிய மாமாஸ்லாம் நல்ல பொசிஷனில் இருந்தவங்க, ஜாபெல்லாம் விட்டுட்டு இல்லை ரிட்டையர் ஆனவங்க எல்லாம் கை கோத்து மேலே பதக்கத்தை கட்டி அந்த விளக்கை சுற்றி டான்ஸ் ஆடிட்டே வருவாங்க. நான் சின்ன வயசு, அப்போ நான் 7வது படிக்கிறேன். அப்போ எல்லாம் பாட்டிலே போகிறேங்க. நாம சா பஜார் பண்டரி நாம சா பஜார், ஹே நாம சா பஜார் பண்டரி நாம சா பஜார், நாம சகேதி கோடி குலா உத்தார், கோடி குலா உத்தார் பண்டரி நாம சா பஜார், ஹரி நாமச்சா ராம நாமச்சா கிருஷ்ண நாமச்சா அல்லா நாமச்சா இயேசு நாமச்சா, நாமச்சா பஜார் பண்டரி நாமச்சா பஜார். எனக்கு இந்த மெட்டு ரொம்ப பிடிச்சது. இது மராத்தி மொழியில் பாடுறது, மராத்தியில். நான் நேராக போய் அப்போ சின்ன வயசு தஞ்சாவூரில் பாடினாங்க. அந்த அங்கிள்கிட்ட, அங்கிள் இந்த மெட்டு சூப்பராக இருக்குது, டான்ஸு சூப்பராக இருக்குது, அதுக்கு என்னங்க மீனிங் தெரியாமல் கேட்டு என்ன பிரயோஜனம்னு கேட்டேன். அவர் பார்த்தாரு, டேய் என்ன வயசுன்னாரு. அப்போ நான் தலை சொல்லி 7 வயசு சாமி அப்படின்னு ரொம்ப பவ்யமாக சொன்னேன். 7 வயசுல இப்படி கேட்குறியாடா, நீ பெரியால் ஆகிடுவாரு. சாமி அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு மீனிங் என்ன சாமி, நான் மீனிங் தெரியாமல் பாடுறது பிடிக்காது சாமி சொல்லுங்க ஒன்று. அதெல்லாம் அந்த மாமா சொன்னார், நீ காய்கறி வாங்க போயிருக்கியாண்ணா, எங்கள் வீட்டில் நான் தான் காய்கறி வாங்குவேன்னு. அப்படியா, காய்கறி வாங்குவோம் என்னென்ன பார்ப்பேன், வெங்காயம் கோஸு
உருளைக்கிழங்கு, தக்காளி அதெல்லாம் சொன்னேன். அதே மாதிரி இது பஜாரு, நாமத்தோட பஜார். ராமான்னு ஒரு கூறு, கிருஷ்ணான்னு ஒரு கூறு, அல்லான்னு ஒரு கூறு, ஏசுன்னு ஒரு கூறு, இது மாதிரி கூறு கூற சும்மா விற்கிறோம், எடுத்துன்னு போங்கடான்னு சொல்கிறதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அன்னைக்கு சொன்னது சத்யசாய் பாபா இந்த நாமத்தை சொல்லும் போது இதை காதில் சொல்கிறாரு. நீ சின்ன வயசில் என்ஜாய் பண்ணி அதை சொன்னியே, அதை பகவதத்தில் சொல்லு. இந்த ராமாயண சப்தாகம் சொல்லும் போதோ இல்லை இந்த ராமஸ்மரணையை பற்றி பேசும்போதோ இதை சொல்லு. கூறு கூறா போட்டு விற்கிறாங்களாம். மாதா அமிர்தானந்தமயின்னு சொல்லிட்டு கேரளத்துலேருந்து தெரியும், அக்கிங் சைட்னு அதனால எல்லாம் கட்டிப்பாங்க. அவர் ஆசிரமமே இல்லாத போது அம்மாவுக்கு கூடவே நான் இருந்து பர்சனல் செக்ரட்டரியாக இருந்தேன். அம்மாவுக்கு ஒரு வருஷம் 9 months இருந்தேன். அந்த 9 monthsம் எனக்கு மௌன விரதம். நான் பேசலை, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் யாருக்கிட்டையும். ஆசிரமத்தில் எல்லாரும் எனக்கு ஊமை நினச்சிருந்தாங்க. ஆனால் அம்மா கிட்ட மாத்திரம் உள்ளே போய் பேச முடியும். அம்மா ரூமில் என் மடியில் தான் படுத்துப்பாங்க. அவங்களுக்கு தலையை பிடிச்சி விட்டு அப்படியே தடவி கொடுத்து தூங்கின அப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி பஜனை பாட சொல்லுவாங்க. கோவிந்த கிருஷ்ண ஜெய் பாட சொல்லுவாங்க. இல்லைன்னா நம பார்வதி பதையே ஹர 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 சங்கர மகாதேவா அந்த பாட்டை பாட சொல்லுவாங்க. பாடிகிட்டே இருக்கும்போது அப்படி தூங்குவாங்க. அப்படியே அந்த தலையை எடுத்து தலைகாணியில் வச்சுட்டு, தரையில் தான் படுத்துப்பாங்க, அப்படி எடுத்து வச்சுட்டு நைஸாக அப்படி வந்துட்டு வாசலில் ஒரு ஃபாரின் லேடி இருப்பாங்க. அப்போ இந்த காயத்ரின்னு பேர், ஆஸ்திரேலியாவிலேருந்து நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவேன், அம்மா யாரையும் உள்ள விடாது. ஏன்னா நான் பர்சனல். அம்மா ஈவினிங்கில் அந்த இது போட்டுன்னு இருப்பார். அம்மா வேஷம் போட்டுருப்பாங்க. வேஷம்னா அம்பாள் மாதிரி வேஷம், கிருஷ்ணர் மாதிரி வேஷம். நீங்களாம் அதை பார்த்தீங்களே தெரியல, அந்த காலத்தில் பண்ணாங்க. அப்போ கீழே அம்மாவுக்கு வேத்து கொட்டும். இந்த கர்ச்சீஃப் எடுத்து நான் துடைக்கணும், ஏன்னா பக்கத்தில் நிற்க முடியாது, ஃபர்னஸ் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும். இட் பி ஸோ மச் ஆஃப் ஹாட். அப்படி அந்த உள்ளேருந்து அவ்வளோ ஹீட்டாக வரும், வேத்து கொட்டும். நான் தான் தொடச்சி விடலாம் அம்மாவுக்கு டெய்லி காலை பிடிச்சி விட்டு தூங்க வைக்கிறது நான் தான். 9 மாதம். அதுக்கப்புறமா அம்மா சொன்னாங்க, நீ பிரம்ம ரிஷியாக போகிற, நீ எங்கிட்ட என்ன பண்ண போகிற, போடா கண்ணா, உங்கள் அம்மா அப்பா தேடிட்டு வராங்க, என்னை சூனியக்காரின்னு திட்டுறாங்க, உன்னை ஏமாற்றி ஒரு சின்ன பையனை அழகாக வச்சுட்டாங்கோ பிராமண பையனன்னு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்கிறத இந்த அம்மா இங்கே சொல்கிறாங்க எனக்கு. நான் என்ன செய்யணும்னு நான் போக மாட்டேமான்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, ஐ வாண்ட் டு பி வித் யூ, உங்கள்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, டைம் வந்தாச்சு, 9 மாதம் நீ என்கிட்ட பேசலை, இல்லை மௌன விரதம், இனிமேல் நிறைய பேசுவேன்னாரு. அன்னிலேருந்து பேசிகிட்டே இருக்கேன் இந்த மாதிரி. அந்த மாதா அமிர்தானந்தனுடைய அருள். இப்போ போன ஒரு 9 months முன்னாடி, ஆஃப்டர் 50 வருஷம் கழிச்சு போய் பார்த்தேன். கோபம் என் மேலே, மோனே இத்தனை சமயம் எடுத்து, அது மலையாளம் தெரியும் எனக்கு, இன்னும் இவ்வளோ டைம் ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தேன்னு கேட்டாங்க. அம்மா நான் சாமியார் ஆகிட்டேன், இமயமலைக்கு போனேன், தபஸ் பண்ணேன், எனக்கு வேறு வழி தெரியலம்மா, நிறைய பிரவச்சனம் பண்ணிகிட்டே போகிறேன், ராமாயணம் இதெல்லாம், அதனால் வர முடியலம்மா. அப்போ கூட அம்மாவை மறக்கலாமா? அம்மாவை மறக்கலாமா? நீங்கள் அவங்க எனக்கு புடவை கொடுத்துருக்காங்க, அவங்க உடுத்திக்கிற புடவை எனக்கு ரஷ்யா கொடுத்துருக்காங்க. 2 புடவை இன்னும் வச்சுருக்கேன், இப்போ வச்சுருக்கேன். அப்போ சொல்லும்போது எனக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னாங்க, நீ பெரிய ஆள் ஆகிட்டடா, என்னாலே உன்னை பிடிக்க முடியலன்னாங்க. இவ்வளோ எல்லா இடத்துலையும் ராமாயணம் சொல்கிறேன், எங்கள் ஆசிரமத்தில் ராமாயணம் சொன்னியே நீ அப்படி கேட்டாங்க. எனக்கு அழுக வந்துடுச்சு. அம்மா அப்படி கேட்டோன்னே அழும்போது மடியில் வச்சு தலையில் தட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்டியா நீன்னு. நான் இல்லைம்மா, உங்களை பார்க்காம எப்படிமா சாப்பிடுவேன், நான் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒழுங்காக சாப்பாடு போடு, இந்த பையன் சாப்பிடவே மாட்டேன், எப்போ பார்த்தாலும் தியானம் உட்காந்துருப்பான், இப்போ அப்படியே இருக்கான், போ சாப்பிடுன்னு. அவரை போய் சாப்பிட்டுட்டு வந்தேன். அம்மா நான் கிளம்பணும் அப்படின்னு. கிளம்புறியா, இப்போவே வா. ஓன்னு அம்மா கண்ணில் தண்ணி வருது. கூட்டம் நிற்குது, அவ்வளோ கூட்டம். என்னை கூப்பிட்டு, நான் எப்போவும் உன் கூட இருக்கேன், நீ சப்தாக சொல்கிறத ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு காதில் கேட்கும்னு சொன்னாங்க. என்ன மாதிரி விஷயம் சாயிராம், நான் எங்கே பேசினாலும் ஐ எம் ஹியரிங் தட், காதில் கேட்குது அப்படின்னு சொல்லி எனக்கு இன்றைக்கும் அது ஒரு இது உண்டு, அம்மா கூடவே இருக்காங்க அப்படின்றது. அதில் நான் எதுக்கு சொல்கிறேன், அவங்க பாட்டு பாடுவாங்க, ஒரு பாட்டு மலையாளம், நான் முன்னாடி பாடினது மராத்தி, இது மலையாளம். ஸ்ரீராம ராமநாமம் ஜன்மரட்சக மந்திரம் ஜபிப்பவர் கானந்தம்
பரமானந்தம் பஜிக்குக மனமே நினக்கு சல்கதி நேடான் ஒரிக்கிலும் மறக்காதே பஜிக்குகனே ஒரிக்கிலும் மறக்காதே பஜிக்குகனே ஜென்மம் எத்திர மண்ணிதில் விருதா களைஞ்சு கிண்ணதை கோல் அந்தியம் இன்னும் வந்ததில்லையோ. அந்த மீனிங் தெரிஞ்சிடுச்சுன்னா அப்படியே ரசமாக உள்ளே போகும். ஸ்ரீராம ராம நாமம் அடுத்தது என்னது? ஜென்ம ரட்சக மந்திரம். ராமர் ஒண்டித்தான் சில பேரை அயோத்தியில் இருக்கிற பீப்புளை வைகுண்டத்துக்கு கூட்டுன்னு போனார். விஷ்ணு இது வரைக்கும் கூட்டுன்னு போனதா கிடையவே கிடையாது. வேறு ஏதோ ஒன்றா இருக்கலாம். ஏதாவது அத்தனை பேரையும் கூட்டின்னு போனார். அயோத்திவாசி காலி, அயோத்தி காலி. வென் வெண்ட் அந்த சரையு நதியில் உயிர் விட்டார்ல, அப்போ எல்லாத்தையும் கூட்டின்னு போனார். நாராயணர் கொடுத்தா நாராயணன் கொடுக்க மாட்டார். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். விஷ்ணு வந்து கேர்ஃபுல்லாக. சிவன் அப்படி இல்லை. சிவன் யாராக இருந்தாலும் சரி, சிவன் தான் சொன்னா சொல்லிட்டு அவனுக்கு என்ன வேணும். சிவன்னாலே குஷி, ஈஸிலி ப்ளீஸ்டு. ஒரு தண்ணி ஓட்ட போட்டு தண்ணி கொட்டிச்சுன்னா எனக்கு அபிஷேகம் பண்ணான்னு வச்சுன்னா அவனுக்கு எல்லா அருளும் கொடுத்துருவாரு. ஒரு வேடன் சிவராத்திரி அன்னைக்கு லேட்டாக போனால் காட்டில் மிருகம் அடிச்சுன்னு சொல்லிட்டு மரத்து மேலே ஏறி தட் ஹேப்பன்ஸ் டு பி அது வந்து நம்ம வில்வ மரமாக போய் பிச்சு பிச்சு குரங்கு மாதிரி பொழுது போல எப்படா விடியும் சொல்லிட்டு தூங்காமல் கண்ணு முழிச்சு மேலே இருக்கிற அந்த இலையெல்லாம் பொறிச்சு போட கீழே ஒரு சிவலிங்கம் இருக்க, அது மேலே பட சிவனும் பார்வதியும் நேரே வந்து, அப்பா நீ எப்பேற்பட்ட புண்ணியம் பண்ண, கண்ணு விழிச்சு இன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கு இந்த வில்வ இலையை என் மேலே அவன் தெரிஞ்செல்லாம் பண்ணல, அவனுக்கு மோட்சம் கொடுத்ததா இருக்கு. எல்லாத்துக்கும் வரத்தை வாங்கி கொடுத்துருவாரு சிவன். ஆனால் பத்மாசுரன் மாதிரி அவன் தலைவேலையே கை வச்சு இவர் ஓடுவார். அவ்வளோ ஈஸிலி. அதனால தான் அவருக்கு நம்ம பஜனையில் வருது, போலா சங்கர போல். போலானா ஓட்ட இல்லை, குழந்த மனசுன்னு அர்த்தம். சிவனுக்கு குழந்த மனசு. நீங்கள் ஒன்று வேணாம், கல் எடுத்து அடிச்சா கூட எரிபத்த நாயனார் கல் எடுத்து அடிச்சாரு, எனக்கு தான் அவன் பூஜை பண்ணுறான், அவனுக்கு முக்தி. ஈஸிலி ரொம்ப ஈஸியாக பீஸ் பண்ணுறது சிவபெருமான். வரகுணா பாண்டியன்னு அந்த மதுரையில் இருந்தான். அவன் ரோட்டில் குதிரையில் போயிட்டே இருக்கான் நைட்டு. அப்போது ஒரு பக்கத்தில் ஒரு பாண்டு குளம். அந்த குளத்தில் தவளை எல்லாம் கத்துது. அப்படித்தான் கத்தும். அப்படி கத்திட்டு இருக்கு. சிவசிவா சிவசிவா சொல்லுது. என்னுடைய சிவன் அடியார்கள்லாம் அங்கே இருக்காங்க, பொறி வாங்கி கொண்டு போடுறான்னா. அவனுக்கு தவளை கத்துறது சிவசிவான்னு கேட்குது. நம்மளுக்கு சிவசிவான்னா சிவனேன்னு ஓடி போடுறோம். எப்படி இருக்கு நம்ம? அதான் அது கடவுள் பக்தி இருக்கவங்க எதை பார்த்தாலும் அது சாமியாகவே தெரியும் அவங்களுக்கு. லவ் பண்ணுறவன் பாருங்க, எந்த பொண்ணை பார்த்தாலும் நம்ம லவ்வர் தான் வரான், நான் பாப்பானா இல்லையா? சாமி சொன்னார் இது. ஒரு லவ்வருக்கு தன் காதலி வரான்னு தான் யாரை பார்த்தாலும், கல்வியை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் நம்ம ஆள் வராங்க, அப்படிதான் தோணுமா? அதே மாதிரி கடவுள் இன்டாக்சிகேட்டாக ஆகணும். சாமி சொன்னார், ஆல்வேஸ் பி இன் டிவைனர். டிவைனா டிவைன் ஒயின் குடிச்ச கிக் வரும் இல்லையா? அதே மாதிரி பகவான அந்த கிக்கு வரக்கணும் எப்பவுமே. ஆட சொல்லலை, அந்த டிவைனில் இரு. என்ன வார்த்தை பாருங்க. சாமி வேர்ட் ஜகுலரியில் மாஸ்டர். ஸோ இந்த மாதிரி பாட்டில் பாருங்க, ஸ்ரீராம ராமநாமம் நம்ம ஜென்ம ரட்சக மந்திரம். என்ன ஆகும்? பஜிப்பவர்க்கு ஆனந்தம். சாதாரண இல்லை, பரமானந்தம். சாதாரண ஆனந்தம் இல்லை, பரமானந்தம். நான் இக்கிம்பாத்தம்ஸில் மெட்ராஸில் பர்ச்சேஸ் மேனேஜராக இருந்தேன் முன்னாடி. நான் எல்லா டிக்ஷனரியும் எடுத்து பார்த்தேன். குட் பேட் இருக்குது, ஒயிட்டு பிளாக்குன்னு இருக்குது, லாஸ் ப்ராஃபிட் இருக்குது, டே நைட்டுன்னு இருக்குது, எல்லாத்துக்கும் ஆப்போசிட் இருக்குது. பிளிஸ்ஸு கண்டுபிடிங்க. There is no opposite. That is bliss is Bhagavan. Satya Sai Baba பாடும்போது என்ன பாடுவார்? Bliss is my food. அவருக்கு சாதமே அதுதானா. நம்ம பிளிஸ்ஃபுல்லாக இருந்தால் அவருக்கு சாதம். அப்போ விளக்கண்ண மூச்சு வச்சுன்னு இருக்காதே, எப்போ என்ன மாதிரி பிளிஸ்ஃபுல்லாக இரு. சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். அப்போ நான் சச்சிதானந்த ஸ்வரூபம், என்ன மாதிரி இரு. என் புள்ளன்னா நீ என்ன மாதிரி தான் இருக்கணும். நீ வேற மாதிரி இருந்தால் ஐயோ என் புள்ளி என்ன விட்டுருவேன்ற.
சுடு மூஞ்சி, இந்த விளக்கெண்ணெய் மூஞ்சி பிடிக்காது, கேஸ்டர் ஆயில் ஃபேஸ் எனக்கு வேண்டாம். பஜனை பாடிண்டா ஃபேஸில் ஒரு க்ளோ வரும். அது பேர் என்ன, மஸ்காரா போட்டுக்க வேண்டாம், பியூட்டி பார்லர் போக வேண்டாம். இந்த ஸ்பீச்சை கேட்டு நாமத்தை சொன்னால் நீங்கள் 5000 ரூபாய் மாதம் சேவ்டு கொடுங்க, நான் நல்ல காரியம் பண்ணுறேன். இட்ஸ் லைக் தட் ஒன்லி. எப்படி இருக்கு பாருங்க. ஜபிப்பவருக்கு ஆனந்தம் பரமான பஜிக்குக மனமே நினக்கு சல் கதி நேடா. உனக்கு ஒரு நல்ல கதி கிடைக்கணும்னா நாமத்தை சொல்லுப்பா. எதுக்கு? மனசுக்கிட்ட ஆர்டர் பண்ணுது அந்த பாட்டு. ஜென்மமேத்திர மண்ணிதில் விருதா கலைஞ்சு. இந்த உலகத்தில் எத்தனை ஜென்ம நான் விருதா கலைஞ்சுன்னா வேஸ்ட் பண்ணிட்டேனே. அந்த 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 தாக்கம் வரும். அப்போதான் அந்த மீனிங் தெரிஞ்ச. இத்தனை வேஸ்ட் பண்ணிட்டேனே. கிண்ணதைக்கோல் அந்நியம் இன்னும் வந்ததில்லையோ. கிண்ணதைன்னா யாரும் மலையாளிஸ் இருக்கீங்களா? மலையாளிஸ் இல்லை. கிண்ணதைன்னா குழந்தைத்தனம், இன்னொன்று வட்டு பிடிச்சி சொல்லுவாங்களே பைத்தியக்காரத்தனம். இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு முடிவே இல்லையா? கிண்ணதைக்கு அந்தியம் ஃபைனல் வந்ததில்லையோ. அந்த மாதிரி மனசை கேட்குறாங்க. ஐயா நான் என்ன தப்பு பண்ணேன்? இனிமேலாவது போன ஜென்மத்திலாம் தப்பு பண்ணிட்டேன், இந்த ஜென்மத்திலேயாவது உன் நாமத்தை சொல்லி, ராமநாமத்தை சொல்லி. ஜகத் ரட்சக மந்திரம், தாரக மந்திரம்னாக்க கடை தேக்கிற மந்திரம், நம்மளுக்கு மோட்சத்துக்கு கொடுக்குற மந்திரம் ராமன் நாமம் வந்துடுது. அதுதான் சாய் ராமன் பேர் வந்து ராம். அவ்வளோ பவரு. தொண்டரடிப்பொடியார் சொல்றாரு, வைகுண்டத்தில் இருக்கிற ஆனந்தத்தை காட்டிலும் இந்திரபதியை கேட்டு சிறந்தது. எல்லாத்தையும் காட்டு சிறந்தது நாமம். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல ஜிக்வாமே மதுமத்தமா பாபா சொல்லுவார் புட்டபர்த்தியில். ஜிக்வாமே மத ஜிக்னு நாக்கில் ராமான்னு கண்ணை மூடி சொல்லுங்க. நாக்கில் தித்திப்பா இருந்தா ரொம்ப நாளி அந்த நாமத்தை சொன்னீங்கன்னு அர்த்தம். தித்திப்பு வரலன்னா நீங்க இன்னும் சொல்லலைன்னு அர்த்தம். சொல்லி பாருங்க, கண்ணை மூடிக்கோங்க, ராம் ராம் சொல்லுங்க. நாக்கு தித்திப்பா இருக்கா? இல்லை இல்லை, அப்படின்னா நிறைய சொல்லணும் இன்னொன்னு அர்த்தம். அந்த சொல்லும்போது நாக்கில் ஜிக்வாமே மது மது மதுன்னா தேன், தேன் அந்த வரணுமா. அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க, பாடும்போது பாடுங்க, ஏ ராமா நீ நாமா எந்த ருச்சிரா ராமான்னாங்க. ருச்சி ராமான்னு சொன்னால் ருச்சியாக இருக்கான், குலோப் ஜாமுன் போட்ட மாதிரி இருக்கான் வாயில். அந்த மாதிரி நினைச்சா சாப்பிடுவோம். நம்ம கசப்பாது ஐயா ஏ ராமா அப்படி அப்படி வருவோம். அப்போ அது சொல்லும்போது உள்ளுக்குள்ள அந்த தித்திப்பு உள்ளுக்குள்ள வரணும். இந்த ராமநாமத்துக்கு தனி ஒரு இது உண்டு அப்படின்னும் போது ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது. நான் சொல்லட்டுமா? அக்பர் பீர்பல் கதையில் இது. இந்த அக்பர் ராமநாமத்தை சொன்னால் சாப்பாடு கிடைக்கும்னு போட்டுக்குதுரா. எப்படா அது நம்பவே முடியலையேடா. ராமநாமத்தை சொன்னால் சாப்பாடு எப்படி கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. அப்போ உடனே பதில் சொல்ல மாட்டார் பீர்பல். கொஞ்ச நாள் கழித்து சொல்கிறேன், அவங்களுக்கே புரியும். ஓ அப்படியா, சரி என்னைக்கு ஞாபகம் வரணுமோ அன்றைக்கி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், அவன் டைம் வரும்போது ராமநாமத்தின் இது சொல்லுவான் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே அவங்களுக்கு இந்த வேட்டையாடுறது சத்திரிய தர்மம். போவாங்க காட்டுக்கு போய் வேட்டையாடிட்டு அது சாப்பிடுவாங்க. ராஜாலாம் சாப்பிடுவோம் இல்லையா. ஸோ சத்திரிய தர்மம் காட்டில் போய் வேட்டையாடுறதுக்காக போகிறாங்க. கூடவே பீர்பல் போகிறாரு. அன்றைக்கி எதுவுமே கிடைக்கல, வேட்டையே கிடைக்கல. அன்றைக்கி எக்கச்சக்கமான வெயில், பயங்கர வெயில். சோர்ந்து போய் 12 மணி ஆச்சு. ஏ பீர்பல் எனக்கு பசிக்குதுடா, போய் சாப்பிடணும், வரியா வா வா போய் திரும்பி போகலாம், ஒன்றும் கிடைக்கல, அரண்மனைக்கு போகலாம், உனக்கு அரண்மனை விருந்து தரேன் வான்னாரு. நான் வரல, இங்கே இருக்கேன். இங்கே இருக்கியா? அப்போ எப்படி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவேன்? நீ ஏன் கவலைப்படுற, நான் ராமநாமத்தை சொல்கிறேன், சாப்பாடு கிடைக்கும்னாரு. பைத்தியமாடா லூசு, கடவுளுக்குள்ளே உன்னை காப்பாற்ற முடியாது. ராமநாமத்தை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும்டா, சாப்பாடு எப்படிடா கிடைக்கும்? எனக்கு கிடைக்கும் போகணும். லூசு.
எந்த ஒரு கடவுளாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுறான்னு போயிட்டாங்க. அவர் நேராக தனியாக போனார், ஆசிரமத்துக்கு இதுக்குள்ளே உள்ள அரண்மனைக்குள்ளே போனார். ராஜா திரும்பி வந்துடான்னு எல்லாம் தடப்பட வேலை நடக்குது. எனக்கு சாப்பாடு போடணும், ரெடி பண்ணுங்கன்னாரு. 27 வகை சாப்பாடு, அது மட்டன் பிரியாணி, அது இது போல் செம்ம பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பண்ணிகிட்டே இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு இலையெல்லாம் போட்டு, இலையாண்டா போடுற லூஸு, அது ஒன்று பசியாக இருக்குது. ஒரு பையன் பீர்பல் 2 மூட்டையாக கட்டுறான்னாரு. சாப்பாடை 2 மூட்டையாக கட்டி குதிரை மேலே எடுத்துட்டு அந்த மரத்துக்கிட்டே இவரை பார்க்க வராரு. பீர்பல் ரொம்ப கெட்டிக்காரு. அந்த ஒத்த கண்ணால் பார்த்து விட்டார் அங்கேருந்து. ஓ வா, கண்ணை மூடிட்டாரு. கிடுக்கிடு கிடுக்கிடு கிடுக்கிடுன்னு வந்த உடனே கீழே இருந்துட்டு, பீர்பல் மடையா சாப்பிட்டியாடா, ராமநாம சொன்ன சாப்பிட்டியாடான்னு. அதான் வந்துடுச்சேன்னாரு. அதான் வந்துடுச்சேன்னாரு. அரைஞ்சேன்னா பாரு, நானா போனா போது பைத்தியக்காரா உனக்கு சாப்பாடு இல்லைன்னு கொண்டு வந்தேன். அதான் கேட்டேன், நீ ராஜா தானே, நீ அங்கேயே போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம்ல. என் ராமநாமத்தை இங்கே சொல்ல சொல்ல என் ராமன் இதயத்தில் பூந்து அந்த பைத்தியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி ஒன்று அமிச்சானா இல்லையா? அப்போ ராமநாமத்தை சொன்னால் சாப்பாடு கிடைக்கும், இதுக்கு மேலே புரிஞ்சுதான்னு. இப்போ தான் அக்பர் பார்த்தாரு, ஆமாம் நானும் கூட அல்லா சொன்னால் பையன் சாப்பாடு கிடைக்கும் போல இருக்கு. இப்போ இங்கே இருக்கவங்களும் தோணும், இங்கேயும் நடக்கதா இல்லையா? டெய்லியும் நாமத்தை சொல்கிறோம், போகும்போது பிரசாதம் கொடுக்குறாங்களே இல்லையா? என்னங்க சாப்பாடு கிடைச்சிடும். அப்படி ஒரு பவர் இந்த ராமநாமத்துக்கு. ராமாயணத்தில் இந்த சேது இந்த அணிலாம் பண்ணி சொன்னோம் இல்லையா, எல்லாம் அங்கே ஒரு குரங்கு ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் நீலன்னு பேர். அந்த நீலன் குரங்கிட்ட அந்த போர்டரை கொடுத்த உடனே அவன் கையில் தொட்டு கீழே போட்டால் அது முதக்கும். ஏன்னா சின்ன வயசில் ரவுடித்தனம், அந்த பூஜாரி ஏதாவது பண்ணியிருந்தாலோ இல்லை யாராவது முனிவர் தவம் பண்ணியிருந்தாலோ அங்கே இருக்கிற அந்த லிங்கத்தை சாலி கிராமத்தை எடுத்து கணத்தில் போட்டுரும். அவங்களாம் கோவப்பட்டுட்டே அப்படி பண்ணக்கூடாதுறான்னு. அப்படி தான் பண்ணுவேன், குரங்காச்சே அப்படி பண்ணுவேன். குரங்கு புத்தி. இனிமேல் நீ எதை தண்ணியில் போட்டாலும் அது முதக்கணும்னா. இந்த மகான்கள் தவறாக ஒரு சாபத்தை கொடுத்தா கூட அது ராம காரியத்துக்கு இப்போ யூஸ் ஆகுது. எல்லாரும் நீலன் கையில் கொடுக்குறாங்க, அது போட்டால் முதக்குது, தண்ணி ஃபுல்லாக அப்படியே முதக்குது. எது பெரிய பெரிய கல் போட்டுட்டாங்க ஃபுல்லாக, ஆனால் முதக்குது. இதை முதக்கும் போது என்னாகும், அலையில் சமுத்திரமாச்சே, அலையில் இப்படி போகும்போது ராமர் காலை வச்சா ஊந்துருவார், பேலன்ஸ் இருக்காது. நீலன் பார்த்தா முதக்குது, ஆனால் பாலம் அமையிலையே. ஆஞ்சநேயர்கிட்ட வந்து சொன்னான், சுவாமி நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், முதக்குது எனக்கு தெரியலையே. அவர் சொன்னார், பைத்தியக்காரா போடும்போது ராமநாமத்தை சொன்னியாடா நீ? ஐயோ சொல்லலை, உனக்கு எல்லாம் பவர் இருக்குது சொல்லிட்டு அப்படி பண்ணுற, ராமநாமத்தை சொல்லிட்டு பாருன்னா அவ்வளோதானே சொல்லிட்டு ஒவ்வொரு கலையும் ராமா ராமா ராமான்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்துது, அப்பவும் ஆடுது. அப்போது ஆஞ்சநேயர் சொன்னார், ஒரு கல்லில் ரா இன்னொரு கல்லில் மா ராமான்னு போடுங்கோன்னாரு. ராமா ராமான்னு ஒட்டி 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 பாலமாக அமைஞ்சதுன்னு ராமாயணத்தில் இருக்குது. ராமா ராமான்னு சொல்லிட்டு போனால் ஒட்டி நிறுத்து. இதை ராமர் அங்கே உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, இந்த ராமருக்கு தேவையா இது? ஆஞ்சநேயா இங்கே வான்னாரு. ஆஞ்சநேயர் பவ்யமாக அப்படி வந்தார். என்ன சுவாமி கூப்பிட்டீங்க? நீலன் போட்டால் முதக்குதுரா, நான் போட்டால் என்ன ஆகணும்? இது தேவையா இது? பகவானுக்கு டெஸ்ட் இஸ் மை டேஸ்ட்டுன்னு வரும். அதே மாதிரி டெஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நீலன் பார்த்தா, ஐயோ நம்மளும் என்ன ஆகும் தெரியலையே, இப்படி சொல்லிட்டாரே ராமர் அப்படி சொல்லிட்டு எனக்கு கூட 2 கல் கொடுன்னு. இப்போ ஆஞ்சநேயர் நோ சொல்ல முடியாது. அங்கேருந்து கொண்டு வந்து 2 கல் கொடுத்தாரு. ஒரு கல் இல்லை ரா, ஒரு கல் இல்லை மான்னு எழுதினார். ராமான்னு யாரு? ராமரு. ஆஞ்சநேயா இங்கே வான்னு கூப்பிட்டாரு. நான் இதை போட போகிறேன்னு. சரி சுவாமி. இன்னொன்று சொல்ல முடியுமா? எஸ் சுவாமி நான் போடுவேன், இது முதக்குமா இல்லை முழுகி போகுமான்னு கேட்டார். இந்த ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வன்னு பேர். பகவான் என்ன அர்த்தம்? எங்கெல்லாம் ராமநாமத்தை சொல்கிறாளோ அங்கே செல்பவர்னால சொல்லின் செல்வன் ஒரு பேர். இன்னொன்று அழகாய் வேதத்தை சூரிய பகவான்கிட்டே கிடச்சி நவவியாக்கரண பண்டிதன்னு பேர் வாங்கினதுனால பேசும்போது அழகாக மெஷர்டாக பேசுவார். சில பேர் பேசுவாங்க எப்படா நிறுத்துவாங்கன்னு இருக்கும். இது அப்படி இல்லை, கரெக்டாக ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்து
எதிர்க்க இருக்கவங்களுடைய ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பார்த்து பேசுவார். நான் கூட அப்படி தான் கரெக்டாக டயத்துக்கு முடிச்சிடுறேன். யோசனை பண்ணுவேன். அப்போ பார்த்து 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 நான் பேசுவேன். உங்களை பார்த்து தான் பேசுவேன். ஆனால் எனக்கு பார்த்தா முடிக்கணும்னு தோணவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கடிகாரத்தை பார்த்தா சொல்லுது, மனோகர் திட்டுவார், சாய் மனோகர் போதுண்டு நிறுத்திடுன்ற. சரி, நல்லதுக்கு தான். ஏன்னா 7 மணிக்கு மேலே இங்கேருந்து போகும்போது கஷ்டமாக இருக்குமே, உங்களுக்கு நன்மைக்காக சொல்கிறார் அவர். எனக்கு தெரியும். பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம் டைரக்டர். இப்போ என்னன்னா, ராமர் கையில் போல்டர் இருக்குது, கல் இருக்குது. மான்னு யார் எழுதினா? குத்து. ராமரே எழுதுறாரு. இப்போ போகிற என்ன ஆகும்னு கேட்டேன்னு, ஆஞ்சநேயர் அறிவு அறிவு அப்படி ஒரு அறிவு. அவர் சொன்னார் திருப்பி, உங்கள் சங்கல்பம் பிரகாரம் நடக்கும்னார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். நான் சொல்ல முடியாது. பறக்கணும்னா பறக்கும். ஒரே கல்லில் போட்டு எங்கள் அத்தனை பேர் அமுக்கணும்னா அமுக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும்னு. ஓ, வெரி குட் ஆஞ்சநேயா, வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கல்லையும் அவனுக்கு பார்த்தாரு. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நீலன் திக்கு திக்குன்னு அடிக்குது. ஐயோ டெஸ்ட் பண்ணுறாருன்ட்டு அப்படி போட்டார் பாருங்க. அந்த கல் அப்படியே போய் முழுகி போச்சு. உதட்ட பிதிக்கினார். ராமர் தானே சத்யசாய் பாபா வந்தார். அதே ராமர் தானே. त्रेता में सीता राम बने, द्वापर में राधे श्याम बने, कलयुग में साई नाम लिए, साई नाम लिए, सर्व नाम लिए. என்ன பாட்டு? கோவிந்த ஹரே கோபால் ஹரே. அவரே தானே ராமரை வந்தார். ராமர் அங்கே பாருங்க, சத்யசாய் பாபா பண்ணுற மாதிரி. சத்யசாய் பாபா ராமர் மாதிரி பண்ணார் தான் சொல்லணும். சத்யசாய் பாபா எப்பெல்லாம் பேசும்போது யார்கிட்ட அப்படின்னாருன்னா பஞ்சு டைலாக்கு சூப்பராக வரும். அடுத்தது நீங்கள் பாருங்கள், எல்லா வீடியோவும் சாமியை பேசும்போது பாருங்கள். அப்படின்னாருன்னா சி குட் டூ குட் பை குட் தட் இஸ் ஒன்லி வே டு காட் ன்னுவார். எல்லாம் கை தட்டுவாங்க, சாமி இங்கிலீஷ் பேசிட்டாருன்ட்டு. சூப்பர் டைலாக் கொடுப்பார். அப்போது இப்போ கீழே போட்டு ராமர் ஆஞ்சநேயரை பார்த்து கண்ணில் தண்ணி வருத மாதிரி நடிப்பு. இவர் யார் ஆஸ்காரில் வர தருது? சூப்பர் நடிப்பு. ஆஞ்சநேயா நீலன் போட்டா முதக்குதுரா, நான் போட்டா மூழ்கி போச்சு, அழுதுண்டே போச்சு பாரு. ஆஞ்சநேயர் கை சிரிச்சுட்டே சொல்றாரு. ஆஞ்சநேயர் கை கூப்பி, இதில் என்ன சாமி சந்தேகம்னாரு. ஓ, உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா நான் போட்டா முழுகணும், ஏன்டா சொல்லலைன்னாரு. சாமி ஏன் சாமி விளையாடுறீங்க? உங்க கையில இருக்கிற வரைக்கும் அந்த போல்டர் கல்லு சுகமாக இருந்தது. உன் கையை விட்டு போனா முழுகிதானே சாமி போனோம்னாரு. நல்ல 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 தட்டுங்க. என்ன வார்த்தை, பஞ்சு. பகவானுடைய குட்டை. இந்த ஸ்ரீ பாபா ஒன்று சொல்லுவார், இந்த சக்கியில் சுற்றிட்டே இருக்கும்போது இங்கே கோதுமை போட்டு அரைப்பாங்க வைன்னு. எதெல்லாம் அந்த கல் அந்த குச்சி இருக்குல்ல அது பக்கத்துலேயே இருக்குதோ அது தப்பிச்சுது. தள்ளி போனதெல்லாம் அறப்பட்டு போகும். பகவானை விட்டு தள்ளி பண்ணால் நம்ம பவுடர் ஆகிடுவோம், பகவான் கிட்டே எல்லாம் தப்பிச்சுடுவோம்னு அது சொல்லுவார் சாமி ஸ்ரீ பாபா. என்ன பியூட்டி பாருங்க. அவரை விட்டு தள்ளி போனா விட்டு எப்படி சொல்ல, அப்படிப்பட்டது அந்த நாமத்துக்கு அவ்வளோ சிறந்தது. சரிங்களா? ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு இது, பஜன் பாட்டில். पुण्य नाम पवित्र नाम राम नाम साई राम, पुण्य नाम पवित्र नाम राम नाम साई राम, हरे कृष्ण हरे राम मधुर नाम साई राम, हरे कृष्ण हरे राम मधुर नाम साई राम, पुण्य नाम पवित्र नाम राम नाम साई राम, करुण सिंधो सीताराम दीन बंधो राधेश्याम, करुण सिंधो सीताराम दीन बंधो राधेश्याम, हरे कृष्ण हरे राम मधुर नाम साई राम. மதுரம், மதுரம் என்னது? தேன். சாய்ராம சொல்லணுன்னாக்க நாக்கில் தேன் ஊறணும். அந்த மாதிரி நாமத்தை சொல்லி சொல்லி சொல்ல நாக்கு அப்படியே சப்புளாகிடும், சாஃப்டாகிடுவீங்க. நாக்கு சாஃப்டாக இருக்கு. முதல்ல இருக்குது பிறக்கச்சி இருக்குது, கடைசியில் சாகும்போது கூட சினிமாவில் எப்படி காமிக்கிறான்? நாக் அவுட்டுன்னு தான் காமிக்கிறான். நாக் அவுட்னா செத்து போட்டான்னு அர்த்தம் இல்லையா? அப்படிதான் செத்து போய் அப்படி தான் காமிக்கிறான். நாக் அவுட்டு. நாக்கு முதல்ல இருக்கு. குழந்தை பிறக்கும் போதே நாக்கு இருக்கு, டங்கு கடைசி வரைக்கும் இருக்கு. பல்லு பாதியில் வந்தது, பாதியிலே போயிடுச்சு, சொத்தையாக போயிடுச்சு, அவுட்டு எடுத்து பிச்சு கிச்சு போச்சு. பாதியில் வந்தது பாதியிலேயே போகுது.
நீ ரிஜிடாக இருந்தால் பாதியில் போயிடுவேன், நீ சப்புலாக இருந்தால் கண்டினியூஸாக என் கூட இருப்பேன், கடைசி காலம் வரைக்கும் இருப்பேன். நீ எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்தால் ரொம்ப நாள் வாழ்வேன். நீ தயவுசெய்து ரிஜிடா அப்படின்னு இருக்காத, ஆர்டர் பண்ணாத. சாமி சொல்றாரு, இப்படி சொல்லு சாய்ராம், அப்படி சொல்லு. என்ன அழகு! நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்படி இந்த நாக்கு இருக்க அதுக்கிட்ட கற்றுக்கணும். நம்ம 32 பல்லு, சில பேருக்கு சிங்கப்பல் சேர்த்து 2 இருக்கும், என்ன மாதிரி, அது வேற. 32 பல்லு, அது நடுவில் நாக்கு கடிபடாமல் இருக்குது. சாப்பிடும் போது இருக்குதுன்னு ஒருவேளை கடிச்சிட்டா படுபாவி அவனும் திட்டுறான்றோம், சொல்லணுமா இல்லையா? அப்போ நாக்கு இப்போ இத்தனை பல்லுக்கு நடுவில் போய் வருது, சேஃபாக இருக்குது. அதே மாதிரி உலகத்தில் கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீ நல்லவனாக அவங்க முன்னாடி அழகாக இது நாக்கு மாதிரி இருக்கணும். எப்போ நாக்கு ரொம்ப சப்புலாக சாஃப்டாக இருந்தது கடைசி வரைக்கும் இருந்தது, நீயும் சாஃப்டாக இருந்து கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த நாக்கு கணக்கு ஒன்று சொல்லிச்சுன்னு வச்சுங்களேன், நாக்கு அடி வாங்காது. ஒருத்தன் தப்பாக பேசுகிறேன், ஏய் பல்ல உடச்சிட வேண்டாம், நாக்கு பண்ணதுக்கு பல்லு அடி வாங்குது. யோசனை பண்ணி பாருங்க, யோசனை பண்ணி பாருங்க. சாஃப்டாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு அதிகம், அது பல்லு அடி வாங்குது. இது பண்ணால் பேசினேன், வாயை அடக்கி பேசலன்னா பல்லு பிடிக்கிடுவேன். எல்லாருமே டென்டிஸ்ட் ஆகிட்டான், பல்ல பிடிக்குது. அதான் சொல்ல வரேன், சாஃப்டாக இருந்தால் கடைசி வரைக்கும் இருக்கலாம், சாஃப்டாக இருங்க. அதான் சாமி சொல்லுவார், யூ கேன் நாட் ஒப்ளைஜ் எவ்ரி டைம் பட் யூ கேன் டாக் ஒப்ளைஜிங்லி. எல்லாருக்கும் எஸ் சொல்ல முடியாது. அப்போ சில சமயத்தில் அன்பாக பேசலாம் இல்லையா? ஒரு பிச்சைக்கார வரேன், ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னா கஷ்டம். போய் அது தானே, சேம் தானே. அது எதுக்கு அவனை போய் அப்படின்ற? பிச்சைக்காரன் சாதாரணமா அவன் உள்ள சாமி இல்லையா? யாரெல்லாம் பிச்சைக்காரங்களா, இது கேட்கணும், நீங்கள் மஸ்ட்டாக கேட்டாங்க, யாரெல்லாம் பிச்சைக்காரர்களாக ஆவார்கள்னு சொல்லணும். சாமி சொன்னார், பிச்சை அந்த வாசலில் பவதி பிச்சாந்தேகி அம்மா லா பிச்சைக்காரன்றாங்க. பிச்சைக்காரன் வர்றது என்னன்னா, அவன் ஞாபகப்படுத்துகிறான், போன ஜென்மத்தில் நான் யாருக்கும் ஒன்றும் கொடுத்ததில்லை, அதனால நான் பிச்சைக்காரன் ஆகிட்டேன், நீ அது மாதிரி ஆகிடாத, தயவுசெய்து போடுன்னு சொல்கிறானா. அவன் நினைப்பு படுத்துகிறானா. உங்கள் வீட்டுக்கு கேட்கல, பக்கத்து வீட்டில் கேட்கும் போதே ஓடி போய் போட்டுடணுமா? உங்கள் வீட்டுக்கு கேட்டால் செகண்டரி, பக்கத்து வீட்டில் கேட்கும்போது கொண்டு போய் போட்டுடணும். அப்படின்னா அந்த காலத்தில் அப்படி சொன்னார். இந்த காலத்தில் அது மாதிரி பண்ணால் எவன் தெரியல, வெளில போனோன்னா சங்கிலி எடுத்து போடுறான். அப்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அப்போ நாமத்தை சொல்லும்போது நம்ம மனசு லெகுவாக அப்படி ஆகிவிடுகிறது. அவ்வளோ பவர் இந்த நாமத்துக்கு. ஒரு தடவை வைகுண்டத்தில், ஸ்ரீ வைகுண்டத்தில் நாராயணர் படுத்து கொண்டிருக்கிறார். பார்க்கடலில் மேல் பண்ணி கொண்ட பரந்தாமன் மாதிரி பாம்பு மேலே படுத்துட்டு இருக்காரு. யாரு? மகாவிஷ்ணு. நாரதர் அந்த பக்கமாக போனார். நாரதா இங்கே வாங்கும். நாரதா ஓடி வந்தார். நாராயண நாராயண, அது எவன் கண்டுபிடிச்சாலும் ட்ராமாலேருந்து எல்லாம் அப்படி தான் சொல்கிறான். நாராயண நாராயண சொல்ல மாட்டான், நாராயண நாராயண. அப்படியே நாரதனாலே அந்த மாதிரி சவுண்டு தான் கொடுக்கணும். அப்படியே வந்து என்ன சுவாமின்னு கேட்டோம். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன்னாரு. சுவாமி என்கிட்ட கேள்வியா? எனக்கு பயமாக இருக்குது சுவாமி, நீங்கள் வேத புருஷர் சுவாமி, நான் ஏதோ பிரம்ம ரிஷி, நீங்கள் வேத புருஷர் சுவாமி, சொல்லுங்கள் சார். நீ நேர போ, வெள்ளை கோயிலுக்கு போ, இந்த மயிலெலாம் கத்திட்டு இருக்கோம் இந்த மாதிரி. அந்த இடத்துல ஒரு வயல் பக்கத்தில் ஒரு ஸ்ரீ பாபா கோயில் இருக்குது. அந்த இடத்துல போ, ஒரு கிளி குட்டி போட்டிருக்குது. கிளி அதுக்கிட்ட போய் ராமான்னு சொல்லிட்டு வந்தார். சாமி அதுக்கு போய் சொல்லு, நான் சொன்ன செய்ப்போ. நாரதா கேம் ஆல் த வே. அங்கேருந்து வந்தார் கீழே, நேரம் இந்த வந்தார். ஒரு மரத்து பக்கத்தில் பார்த்தா ஒரு கிளி குட்டி அப்போ தான் போட்டிருக்கு. அப்படியே நாராயணர் கரெக்டாக சொன்னார். சொல்லிட்டு கிளியை பார்த்து சொன்னார், ராமா சொல்லு. அப்படியே துடிச்சு செத்து போச்சு. குடுக்குன்னு ஓடி போனார் மேலே. சாமி உங்கள் நாமத்தை சொல்ல வேண்டிய செத்து போச்சு சாமி. அது சாமி அப்படியா, பரவாயில்ல. அப்படி அது என்ன இப்போ அப்படி பரவாயில்ல. இங்கே வந்தால் இந்த ஆனந்தன் ஒருத்தர் போய் ஆயில் மில் ஒன்று வச்சுருக்கிறாரு, அதே வெள்ளை கோயிலில். அது வாசலில் பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று போட்டிருக்குது, ஒரு மாடு. அதுக்கிட்ட போய் ராமான்னு சொல்லுன்னாரு. சாமி எனக்கு தர்மடி கொடுத்துருவாங்க சாமி. என்ன சாமி எனக்கு செத்து நாம சொல்லணும், செத்து போகுது, நீ என்ன சாமி சொல்கிறீங்க? போய் சொல்லுடா, செய்.
சரி சாமி. ஓடி வந்தாக்க ஆனந்த அந்த இது ஆயில் மில் இருக்கு, அது பக்கத்தில் போனோடனே ஒரு பசுமாடு அப்போ தான் குட்டி வெளில வருது. இவர் பார்த்தாரு, ஐயோ இது செத்து போயிடுமே, பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் அந்த கண்ணுக்குட்டியை தொட்டார். அப்படியே அழகாக பஞ்சு மாதிரி இருக்குது. ராமா சொல்லுன்னாரு. துடிச்சு செத்து போச்சு. திரும்பி மேலே ஓடி போனார். சாமி எனக்கு பயமாக இருக்குது, இனிமேல் ராமநாமே சொல்ல மாட்டேன் சாமி, செத்து உலகத்தில் ராமநாம சொல்ல செத்து போகிறாங்க சாமின்னு. சாமி இருக்குது, நான் சொல்லபடி செய். இன்னும் பொள்ளாச்சியில் போ, பக்கத்தில் தான் இருக்குது அங்கேருந்து. பொள்ளாச்சியில் போனால் அந்த இடத்துல ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது. அந்த ஷெட்டில் ஒரு அழகான ஒரு குழந்தை ஒன்று, ஒரு ராஜா, அந்த காலத்து ராஜா, இப்போ ராஜாலாம் கிடையாது, அந்த வீடு கட்டின்னு இருக்கிறாங்க. அங்கே போய் அந்த ராஜா வீட்டுக்கு 20 வருஷமாக குழந்தை இல்லை. அவன் வீட்டில் போய் ராமா சொல்லுன. சாமி என்ன நினைக்கிறீங்க, இந்த ரூம் போட்டு யோசிக்கிறேன்னு சொல்கிற மாதிரி வடிவேல், அது மாதிரி என்ன சாமி இது, அங்கே போய் ராஜா வீட்டு போய் 20 வருஷமாக குழந்தை இல்லை, அதுக்கிட்ட போய் ராமாலாம் செத்துரும், போட போய் சொல்லு. சரி சாமி பயமாக இருக்குது சாமி. நடுங்கிட்டே போகிறாரு பொள்ளாச்சிக்கு. அப்படியே ஒரு இளநீ ஒன்று சாப்பிட்டு பொள்ளாச்சி இளநியை குடிச்சிட்டு அப்படி போனார் பயந்துட்டு. அந்த ராஜா வீடு, இப்போ ராஜா கிடையாது, ஆனால் பெரிய பேலஸில் இருக்கிற பேலஸ் மாதிரி வீடு, அது உள்ளே போனார். போன உடனே அந்த ராஜா, அந்த காலத்து ராஜா, இப்போ ராஜா கிடையாது, ஓடி வந்து, நாரதரே நீங்களே வந்திருக்கீங்களா, நல்ல நியூஸ் வந்து தெரியுமா உங்களுக்கு என்னாரு. திக்கு திக்குன்னு அடிக்குது. நல்ல நியூஸ், நம்ம வீட்டில் 20 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்கு, நீங்கள் வந்து அந்த குழந்தைய நல்லா பிளஸ் பண்ணுங்கன்னாரு. டிக்கு டிக்குன்னு பார்த்தாரு, கதவெல்லாம் சாத்திட்டான். இன்னைக்கு டின் கட்டிடுவாங்க எல்லாம், எப்படி சொல்கிறது. கிட்ட போனார். அந்த குழந்தைய தங்க தாமரத்தில் கொண்டு வராங்க. அப்படியே பல 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 பலன்னு இருக்குது அந்த குழந்தை. ஒரு சொன்னா செத்துருவியடா, பயமாக இருக்குது, எப்போ நான் சொல்லுவேன். திரும்பி திரும்பி பக்கத்தில் எல்லா கதவும் மூடி இருக்கு, நான் ஓடவும் முடியாதுன்னு சொல்லிட்டு, செல்லமே இன்னைக்கு நான் அவுட்டு, நீ பிறந்துட்ட, என்ன பண்ணி தெரியல, ராமான்னு சொல்லுடான்னாரு. அந்த குழந்தை சிரித்துது, ராமான்னு சொல்லிச்சு. அப்பா உயிரோடு இருக்குது. ராமா சொல்லிச்சு, உங்களுக்கு ரொம்ப நன்றின்னுச்சு. என்ன நன்றின்னு, நான் முதல்ல கிளியாக இருந்தேன், ராமநாமன்னு சொன்னே உயிர் விட்டு அடுத்த நல்ல பிறவியாக கண்ணுக்குட்டியாக ஆனேன். அங்கே போன உடனே நல்ல பிறவியாக எடுத்து இப்போ ராஜா வீட்டிலே வந்து பிறந்துட்டேன். இதுக்கு காரணம் அந்த ராமநாமன் தான் சொன்னேன். இதை கேட்ட உடனே எப்படி இருக்கும். நான் இது ஒரு சப்தாகத்தில் திருப்பூர்லேயே இதை சொல்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ராமநாமத்தை சொன்னால் ராஜாவாயிடுவீங்கடான்னு சொன்ன உடனே ஒருத்தன் ஏந்து கேட்டான், இளையராஜாவா பாரதி ராஜாவான்னா. அவனுக்கு புத்தி அங்கே தான் இருக்குது. ராஜன்னா என்ன அர்த்தம், எல்லா சுகமும் வீட்டுக்கு தானே தேடி வரும், வீட்டுக்குள்ளேயே வரும் அப்படின்னு சொல்கிறது தான் இதெல்லாம். ராமநாமத்துக்கு அவ்வளோ பவர். நான் வந்து இது ரொம்ப சூப்பரான கதை ஒன்று சொல்கிறேன். டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்தாங்க ஒரு குழு. எந்த மாமா நன்னா கரெக்டாக இந்த கோவிலுக்கு அழகாக கோத்திரம்லாம் கேட்டு அழகாக பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு கீழே இறங்கி வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரைஸ் தரப்படும்னு எல்லா வாத்தியார் மாமா இருக்காங்களே, கோயில் அர்ச்சகர், அவர் எல்லாரும் பார்க்க வந்தாங்க. மயிலாப்பூரில் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது. அது பெருமாள் கோயில். அங்கே இருக்கிறவர் நல்லா ஃபுல்லாக பஞ்சகச்சை கட்டி உடம்புலாம் தெரியாமல் அப்படி கட்டியிருப்பார். வரவங்க யாராவதுன்னா லேடிஸ்லாம் வந்தால் கை கூட தொட மாட்டார், அப்படியே கேட்பார். சாமிக்கிட்ட போயிட்டு அது ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்தது தண்ணி போட்டு, ஏன்னா எங்கேருந்து வாங்கிட்டு வந்து தெரியாது, ஏன்னா பூ வாங்கும்போது அப்படியே எச்ச பண்ணி சூயிங்கத்தை எடுத்து இப்படி பார்த்துட்டு அவன் சாப்பிட்டு கொடுத்துருப்பான். அது சாமிக்கு போட முடியுமா? அதனால் அவரை க்ளீன் பண்ணி அதை கொண்டு வந்து சாமிக்கு வச்சு கோத்திரம் சொல்லி எல்லாம் சொல்லுவார் க்ளீனாக. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ, ஓம் நாராயணாய நம, அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லணும் மந்திரத்தை. நான் சில பேரை பூனசாமியார்னு வச்சுக்கிறேன். பூனசாமியார்னு நிறைய பூ வச்சுருவேன். ஓ மியா 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 மியோ மியா மியா மியோ மியா மியோ மியூ, அது பூனசாமியார். நீங்கள் என்ன சொன்னாலும் புரியவே வாயிலே இல்லை. பணம் கொடுத்தவங்களுக்கு மாத்திரம் இந்தாம்மா 100 ரூபா போட்டது இந்தாங்கோ நன்னா வச்சுக்கோங்கன்னு பூ. பணம் தரலைன்னா இப்போ சடாரு கூட வைக்க மாட்டார். அப்படிலாம் சில கோயிலில் நடக்குது. கலிகுலம் கலியாக தானே, களி தானே நடக்கும்.
இவர் கரெக்டாக பண்ணுவார், யார் கையை தொட மாட்டார். இந்த கேரளாவில் போனால் கற்றுக்கணும் இது. அவங்க துணி காஞ்சி போனால் திருப்பியும் போய் புஷ்கரணியில் குளிச்சுட்டு தான் பண்ணுவாங்க. இது காயக்கூடாது, ஈர துணியோடு தான் பண்ணுவாங்க. அவங்களாம் அவ்வளோ ஆச்சாரப்பட்டவங்க. பூக்கு நம்மலாம் விக்கெட் கீப்பர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு இலைய இது வச்சு சந்தனத்தை வச்சு பூ வச்சு அப்படி தூக்கி போடுவாங்க, நம்ம கேட்ச் பிடிக்கணும் கரெக்டாக. கையை தொட மாட்டாங்க. நம்ம ஊரில் தொட்டுட்டு அவரே எட்டு விடுவார். வேறு தயவு செய்து அந்த மாதிரி கோயிலுக்கு போகாதீங்க, எட்டு விடக்கூடாது. சாமியார் அங்கே இருக்கிற ஹஸ்பண்டு தவிர நம்ம தலையில் முடியில் யாரும் தொட வைக்கக்கூடாது. அது சாமியாராம் இப்படி பண்ணுவாங்க. யாரோ சினிமாலெல்லாம் பார்த்து கெட்டு போகிறது தான். இப்படி பண்ணால் அவர் எட்டு விடுவாராம். ஹஸ்பண்டு தவிர நம்ம நெத்தியை எட்டுறதுக்கு யாரும் தொடுறதுக்கு அதிகதையே கிடையாது, தொட விடக்கூடாது. அதுவும் சில பேர் மேலே தூக்கி கட்டிட்டு நிற்கிற தெரிகிற மாதிரி உட்காந்து ஆரத்தி எடுக்கிறாங்க. ஐயோ, எனக்கு அப்படியே அதுக்கு நான் கோயில் போகிறதே விட்டேன். அதனால தான் அப்படியே பண்ணுவாங்க. ஒரு சாமி இருக்கிற எப்படி ஒரு பயபக்தி வேண்டாம்? அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த மாதிரி கோயிலில் சாநித்தியம் இருக்காது, நல்ல வைப்ரேஷன் இருக்காது. நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் உஷாராக இருங்க. நீங்களும் போய் எல்லாருக்கும் சாமி எட்டு இன்னொன்று ஒருத்தருக்கு நீங்கள் எட்டு விட்டால் அவருடைய கர்மாவை நீங்கள் தாங்குகிற சக்தி இருந்தால் தான் நீங்கள் எட்டு விடலாம், இல்லாட்டி எட்டு விடக்கூடாது. அவர் எவ்வளோ பின்னாடி அந்த சாமியார் கஷ்டப்படுவான்னு உங்களுக்கு தெரியாது, இப்போ தெரியாது. இன்றைக்கின்னு பார்த்து யார் சாமியாரும் வரல. நம்ம இடக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒன்லி தான் ஒய்ஃபை தொடரலாம் நெட்டிக்கு, வேறு யாரும் தொடக்கூடாது. நீங்கள் நம்ம தான் கரெக்டாக இருக்கணும். நம்மளே போயிட்டு சரி எட்டு விடு, இன்னும் நம்ம மேலே தப்பு. அப்படி இருந்தாக்கா சாமி கையில் கொடுத்துருங்க அப்படி சொல்லணும். அதுவும் கீழே வச்சுக்கணும். அப்படின்னாக்கா அவர் வேறு தட்டி இப்படி போட்டு கொடுப்பாரு. அப்படி அந்த மாதிரி கோயிலுக்கு போகக்கூடாது. அப்போ சாமியை என்ன நினைப்பாங்க? ஸோ நம்ம சிலது நம்ம மேலேயும் தப்பு இருக்குது, அதையும் சொல்கிறோம். நம்மளும் போய் இப்படி நின்றா அவன் சரியா இந்த பொண்ணு இப்படி இந்த நிறைய பேர் ஏமாறதுக்கு காரணம் இதுதான், பண்ணக்கூடாது. இப்போது இந்த சாமியார் என்ன சொன்ன, வெங்கட வரதாச்சாரியான்றவர் சூப்பராக பண்ணார். எல்லாம் பண்ண உடனே இந்த குழு பார்த்துது, எவ்வளோ அழகாக பண்ணுறாருப்பா, நான் எல்லா பெருமாள் கோயிலுக்கு பார்த்தேன், இந்த சாமியார் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கங்க்ராச்சுலேஷன் சார், உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் காத்து கொண்டிருக்கிறது. ஏன் 40 வருஷமாக நீங்கள் சாமியாராக இருக்கீங்க, பூஜை பண்ணுறீங்க, இந்த நீங்கள் பண்ண விதம் அவ்வளோ மந்திரம்லாம் ஸ்பஷ்டமாக க்ளீனாக இருந்தது. அதனால இந்த சில பேர் ஸ்கூலில் பசங்களுக்கு பிடிக்காது எக்கனாமிக்ஸு, அந்த நோட்டு புக்கை ப்ரைஸாக கொடுப்பாங்க, அது அப்படியே தூக்கி போட்டுரும். அந்த குழந்தைக்கு எது பிடிக்குமோ அது கொடுக்கணும். மேக்ஸ் பிடிக்குமோ அது மேக்ஸ் முன்னாடி கேட்டு வைக்கணும். டீச்சரு எது பிடிக்குமோ அதானே கொடுக்கணும். இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணிக்கொண்டு அவனுக்கு பிடிக்காத சப்ஜெக்டை விளக்கான சப்ஜெக்டில் கொடுத்தா என்ன அவன் பாவம், அது படிக்காது கேட்கணும். அப்போது இவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கல, மற்றவங்க மூலமாக. இந்த வாத்தியார் மாமா யார், வெங்கட வரதாச்சாரியாருக்கு குதிரை மேலே உட்காந்து நல்லா ஃபாஸ்ட்டாக போகணும்னு ஆசை. குதிரை சவாரி போகணும், ஃபாஸ்ட்டாக போகணும், பஞ்ச கல்யாணி மாதிரி ஜிக்கு ஜிக்கு கண்ணை மூடி போகணும் அப்படின்னு ஆசை அவருக்கு. ஆனால் ஏழை பிராமணன் பாவம் போக முடியாது. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கும்போது இவங்க சொன்னாங்க, உங்களுக்காக அரேபியன் ஹார்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன், எனக்கு இந்த குஷி வரும்போது குரலும் மாறிவிடும், எனக்கான உங்களுக்கு தான் வச்சுருக்கோம், அதை பாருங்க என்னாரு. வெளில பார்த்தா அங்கே பார்த்தா அவ்வளோ கொழுன்னு உட்காந்துருக்கு. அப்படியே சன்னதியிலேருந்து ராமா நான் போயிட்டு வரேன், 40 வருஷமாக நான் உனக்கு பூஜை பண்ணதுக்கு எனக்கு பலன் கிடச்சிடுச்சு. அப்படியே ஏறி போய் தொப்புன்னு அதில் குதிச்சாரு. எது மேலே? அந்த குதிரை மேலே. அப்படி உட்காந்துட்டு அந்த கடிவாளத்தை லூஸாக விடும்போது அந்த ஆர்கனைசர்ஸ் எல்லாம் ஓடி வந்தாங்க. சாமி இருங்க என்ன இது ஸ்பிரிச்சுவலாக ஆன்மீகமாக வளர்ந்த குதிரை. ஆன்மீகமாக வளர்ந்த குதிரையா? ஆமாம். இதுக்கு லகான லூஸாக விட்டா ஓடாது, இழுத்து பிடிச்சா நிற்காதுன்னாரு. என்னங்க அப்படி தானே நிற்கணும், இது நிற்காது. என்ன பண்ணும்? ராம் 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 ராம்னாக்கா டிக்கு 4 பால் காய்ச்சல் ஓடும். ராம் 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 ராம்னா என்னது? ராம் 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 ராம்னா ஓ. நடக்கணும்னா கிருஷ்ணா கிருஷ்ணானா டொக்குன்னு நடக்கும். ஹரி ஓம்
அப்படின்னு சொன்னால் நிற்கும்னாரு. இருங்க சொல்லி பார்க்குறேன், ஒரே கன்ஃபியூஷன் ஆகுதுன்னாரு. அவர் குஷியில் இருக்கிறாரு. கிருஷ்ணா டொக்கு, கிருஷ்ண கிருஷ்ணா டொக்கு டொக்கு அப்படிதான் போகுது. கரெக்ட், இப்போ புரிஞ்சு போச்சு. கிருஷ்ணான்னா நடக்கும், ராம்னாரு அப்படி 4 கால் இருந்தது. ராம் 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 நான் போயிட்டு வரேன்னாரு. கிச்சு 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 போச்சு. பஞ்சகச்சம் பறந்து போச்சு. வேஷ்டி அவ்வளோ மாறிக்குது. இப்படி பிடிச்சிக்கிட்டாரு, அதை பிடிக்கிறாரு, போடுது. ராம் 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 கிச்சு 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 போகுது. திடீர்னு கண்ணை மூடிட்டாரு. ராமா, 40 வருஷமா உனக்கு பூஜை பண்ணி எனக்கு பல்ல கிடைச்சிடுது, என்ன சூப்பராக இருக்கு, ஜில்லுன்னு காத்து வருது. ஒருவேளை பாகிஸ்தானுக்கே போயிடுத்தோ தெரியலையே, எங்கன்னு தெரியல. என்ன கிடு 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 கிடுன்னு மேலே நேர இமயமலை மேலே போய் நிற்குது. அப்போ அப்படி கொஞ்சம் ராமான்னாரு. அப்படியே குதிச்சுச்சாங்க. ராமன்னா ஃபாஸ்ட்டாக போகும், என்ன சொல்லலாம், ஹரிவோம்னா நீந்திருக்கும்ல, அது இப்படி பார்க்குது கிளிஃபில். ராமன் அப்படித்தான் நம்ம எல்லாரும் ராமநாமத்தை சொல்லிட்டு இருக்கோம். ராமா முதுகு வலிக்கிறா, என்னை எல்லாம் எடுத்துன்னு போக மாட்டேன்ற வயசான உடனே அவனே ராமர் வந்தார் போகலான்னு. ஐயோ நீயே வந்துட்டேன்னு. நீ தானமா கூப்பிட்ட. அதாவது சொரணை இல்லாமல், அவேர்னஸ் இல்லாமல் கடவுள் நாமத்தை சொல்லக்கூடாது. அந்த அந்த ராம நாமத்தை சொல்லும்போது அது அப்படி அதோட வரணும். இப்போ ராமன் நாமம் பெருசா, ராமர் பெருசா இப்படின்னு ஒரு தர்க்கம் எப்படி வருதுன்னு. ராமன் காட்டிலும் ராமநாமம் பெருசு. சாமி கிட்ட கேட்டேன், ராமரை காட்டிலும் ராமநாமம் எப்படி சார் பெருசுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், பார்க்கலாம், சூப்பராக சொன்னார். கிருஷ்ணர் கோபிகளோடு இருக்கும்போது கிருஷ்ணர் இருந்தார். கோபிகளுடைய துணியெல்லாம் எடுத்துன்னு போட்டாரா? கிருஷ்ணர் இருந்தார், தூக்கின்னு போயிட்டார். பாஞ்சாலி கிருஷ்ணர் இல்லை, கோவிந்த புண்டரீகாட்ச ரட்சமான் சரணாகதம் துச்சாதனம் பிடிச்சி இழுக்கிறான். அது புடவை சுரந்தது. 96 லட்சம் புடவை, எல்லாம் பட்டு புடவை, எல்லாம் 12 கஜம். பாகவத்தில் போட்டிருக்கு. நம்மளாம் தான் டிசைன் பார்த்துருப்போம். இந்த தீபாவளிக்கு இது, பொங்கலுக்கு இது வாங்கியிருக்கலாம். அவ்வளோ டிசைனாக வருது. நம்ம வீட்டில் ஒரு புடவை துவைச்சாலே நம்ம கை வலிக்குது. இந்த பக்கம் தான் சொன்னேன், ஒரு புடவை துவைச்சாலே கை வலிக்குது. 96 லட்சம் புடவை அவன் மயக்க போட்டு கீழே ஊந்தான். இங்கே கவனிக்கணும். கிருஷ்ணரே இருந்தார், புடவை போச்சு. கிருஷ்ணர் இல்லை, கிருஷ்ணருடைய நாமத்தை சொன்னார். அவளுக்கு திரௌபதிக்கு புடவை வந்து மானம் காத்தது. அப்போ கிருஷ்ணரை காட்டிலும் கிருஷ்ண நாமம் சிறந்தது. நான் கைத்தட்டிய நீங்க யோசனை பண்ணி பார்க்குறீங்க, சே எத்தனை பட்டு புடவை, கேவியா, அதெல்லாம் பார்த்துருக்கலாமேன்னு இல்லை. அப்போ அந்த ராமன் நாமத்து அந்த பவர் பாருங்க, எவ்வளோ பவர். இப்போ ராமான்னு சொன்னால் அது பவர் அதிகம் சொன்னேன் இல்லையா? ராமநாமத்தை காட்டிலும் பவர் அதிகம். அதாவது ராமனை காட்டிலும் ராமநாமம் பவர் அதிகம். எப்படின்னு கேட்ட சாமி, அதுக்கு சொல்றாரு சாமி, ஒரு ஊதுவத்தியை ஏற்றி வைக்கிற ரூமில் அந்த ஊதுவத்தி என்பது ராமன். அதனுடைய புகை சுற்றி இருக்க அந்த ரூம் ஃபுல்லாக வருது, அது வால்யூமில் அதை காட்டிலும் அதிகம். அதனால் அந்த புகை வந்து ராமநாமம். ஒரு மல்லிப்பு ஒரே முழம் அது தலையில் வச்சுருந்தா மகிழாசுக்கு நல்லா தான் இருக்குது, அங்கே மாத்திரம் வாசனை இல்லை. அவன் எங்கெல்லாம் போனாலும் கூடவே அந்த வாசனை போதே, அவன் அந்த வாசனைக்கு பவர் அதிகம். அதே மாதிரி மல்லிப்பூ என்பது ராமன், அதனுடைய வாசம் இருக்கிறதே அது சட்டிலாக இருப்பது, நிறைஞ்சு இருப்பது, அதுதான் பெருசு. அப்போ ராமநாமம் தான் பெருசு. இதில் இது ஒன்று உங்களுக்கு சொல்லலான்னு பார்க்குறேன். டைம் கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி ஹாப்பியாக நிதானமாக சொல்லிகிட்டு இருக்கேனால நல்லா போகுது. இப்போ இது சொல்கிறேன். நம்மளாம் சேர்த்து ஒரு ஹியூமனிட்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஹியூமனிட்டி தானே, டவுட்டா? நம்ம மனுஷங்க தானே, நம்ம ஹியூமனிட்டி. இது ஒரு பக்கம் ஹியூமனிட்டி. இந்த ஹியூமனிட்டி கடவுளை போல் சேர்க்க வேண்டும், கடவுளை போய் பார்க்க வேண்டும், அவர்கிட்ட அடையணும். என்ன பண்ணலாம்? ஹியூமனிட்டி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதுன்னா, ஃபஸ்ட்டு நாமத்தை சொல்ல வேண்டும். ஏதோ ஒரு நாமத்தை, ஹியூமனிட்டி நாமத்தை சொல்லணும். நாமத்தை சொல்லும்போது குட் தாட் வரும். குட் தாட் வந்தாக்க அது காட் தாட்டாக தான் இருக்கும். காட் தாட் வந்ததுன்னா அடுத்தது நம்மளுக்கு வருது ரொம்ப இது யூனிட்டி வரும். யூனிட்டினா என்ன? ஆம்பளை பொம்பளை அந்த யூனிட்டி இல்லை. யூனிட்டின்னா தாட், வேர்ட் அண்ட் டீட். சுத்தமாயிடுவீங்க. சுத்தமாக ஆனாக்க நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், கடவுள் ஓடி வந்து இங்கே உங்ககிட்ட வந்துடுவார். ஏன்னா வேர் தேர் இஸ் பியூரிட்டி தேர் இஸ் டிவினிட்டி. நல்லா போய் இதுதான் லாஜிக். அப்போ எதில் ஆரம்பித்தது? ஹியூமனிட்டி. ஃபஸ்ட்டு என்ன பண்ண? நாமம் ஆரம்பிக்கணும்.
பகவான் நம்மக்கிட்ட வந்துடுவார். சூப்பர்ல. நீங்கள் ப்ரே பண்ணால் பகவான் கிட்ட போகலாம். நீங்கள் நாமஸ்மரணையோட சேவை பண்ணால் பகவான் உங்ககிட்ட வந்துடுவார். எது வேணும்? நான் சூப்பர் இது. ஸோ அதை கற்றுக்கணும். இது ஒன்று சொல்கிறேன். இதோட சொல்லி இந்த கதையை இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி முடிச்சு போனால் எல்லாம் ஈஸியாக போகலாம். ஒரே கதை, குட்டி கதை சொல்லலாமா? ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், அவனுக்கு நேரமே கிடையாது. அவன் ஃப்ரெண்டு சொன்னான், டே எப்போவாது டைம் ஃப்ரீயாகவே கிடைக்காதாடா அவனுக்கு, ராமநாமத்தை சொல்லுடான்னார். அன்னோ டைம், இந்த ஸ்டைலு வேறு. அன்னோ டைம். சாப்பிடும்போது டைம் இருக்கும்ல. சாப்பிடும்போது எதை நினைக்கிறது, ஒய்ஃபு பக்கத்தில் போடுவா, அவகிட்ட பேசிட்டு இருப்பேன், ராமநாமம் எப்போல்லாம் சொல்கிறது. சரி, ஆஃபீஸுக்கு போகும்போது வண்டியில் போவியா, அப்போ சொல்லலாம் இல்லை. வண்டியில் போகும்போது சொன்னாங்க எங்கள் இஷ்டம் என்ன பண்ணுறது. பார்த்தா நொந்து போனான். லெட்ரின் பூச்சி சொல்ல தெரியாது. அப்போ சும்மா தானே உட்காந்துக்கிற கமோட்டில், அப்போ சொல்லிடுறான். இது வேணால் ட்ரை பண்ணுறேன்னா, அந்த புத்தி பாருங்க. ஏன்னா கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அவனுக்கு. அது அப்போ வேணால் ட்ரை பண்ணுறேன்னா, அன்னைக்குன்னு பார்த்து லெட்ரினில் ஃப்ரெஷ் ஆகலை. அது கிராமம் வேறு, வரப்பில் எல்லோரும் அதான் வேலை, அதான் உரமே எல்லாருக்கும். இவன் நேராக வரப்புக்கு போனான். அந்த இடத்துல உட்காரும்போது சொம்பு எடுத்துன்னு போய் உக்காந்தான். காலங்காலத்தில் 4 மணிக்கு உக்காந்தான். உட்காரும்போது ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வருது. ஆஹா, ராமநாமத்தை சொன்னானே இப்போ கரெக்டாகுதுறான்னு சொல்லிட்டு ராம் ராம் சொல்லும்போது க்ளீனாக போகுது. அப்பா, இது தெரியாமல் போச்சு. அதுக்கு போய் நான் ஏதோ பண்ணி பார்த்தேனே, கான்ஸ்டிபேஷனில் கஷ்டப்பட்டேனே, ராமான்னு சொன்னால் ஃப்ரீயாக வெளிக்கு போகுது. அப்பா ஹா, அது குஷி. அப்படி ராம் ராம் ராம்னா. அப்போது ஆஞ்சநேயர் அயோத்திக்கு போகும்போது ஆகாய மார்க்கமாக போயிட்டு இருக்காரு. கிஷ்கிந்தாலேருந்து போகிறாரு. பார்த்தாரு, படுபாவிடே இந்த நேரத்துலையா ராமநாம சொல்வேணும், பலான்னு ஒரு குத்துனாரு. இந்த பக்கம் வீங்கி போச்சு. இவ்வளோ பெருசு, ஒரு பாதி அப்படியே இவ்வளோ பெருசு வீங்கி போச்சு. எப்போ ராமநாம சொல்ல அறிவானா உனக்கு, இப்போயா சொல்லுவேன் இன்டீசன்ட் ஃபேலோ அப்படி கோவமாக சொல்லிட்டு ராமர்கிட்ட போனாக்க, ராமர் அயோத்தியில் ஒரு முன்னி வீங்கி இருக்கு, இவ்வளோ பெருசு ராமருக்கு. சுவாமி உங்களுக்கு என்னாச்சு? என்ன அவன் அடிச்சல்ல, அது எனக்கு வந்ததுன்னாரு. ஏன் சுவாமி அவன் அடிச்சா உங்களுக்கு வருதுன்னு? அவன் எங்கே சொன்னான், என்னடா சொன்னான் இல்லையா, லெட்டினில் உட்காந்து சொன்னால பரவாயில்லடா, என் ராமநாமத்தை எப்போ சொன்னா உனக்கு என்னடா? இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன பவர் இருக்குன்னு பாருங்க. அந்த மாதிரி சொன்னாலும் அதுக்கு பவர் அதிகம். புரியுதா? ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணணும். இத்துடன் இன்றைய சப்தாகத்தை நிறைவு செய்கிறோம். நாளைய தினம் யூனியன் வித் காட் இஸ் ஹாப்பினஸ், கடவுளின் சம்பந்தமே மகிழ்ச்சி தரும் அப்படின்ற டாபிக்கு. இப்போ சின்ன அந்த சொன்னாலே அயோத்தியா மதுரா, அது சொன்னால் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால் நான் அதை சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் போய் தூங்கினா அப்படி நல்லா தூங்கலாம், ஜம்முன்னு தூங்கலாம். இது காதில் கேட்டாலே அவ்வளோ மனசு நிம்மதியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் போகும். சரியா? அயோத்தியா மதுரா மாயா காசி காஞ்சி அவந்தி द्वारकापुरी तुल्यादीद श्री पुट्टपर्ति शुद्ध सिद्धि मुक्ति बुद्धि प्रभाव क्षेत्रांतरंग सुशोभित सोपाभिलाष कोतुली दूसरित सुंदरांग चित्त चोर अद्याश्चर्य अकडन कडना सामर्थ्य नित्य विभूति लीला विभूति उभय विभूतिनाथ श्री रंगनाथ श्री वेंकटनाथ श्री वैद्यनाथ श्री स्वामीनाथ श्री षण्मुगनाथ श्री साईनाथ देवाति देव देवा जय विजयी भव पुट्टवर्ती चक्रवर्ती सच्चिदानंद श्री दशरथ राम सीताराम
கோதண்டராம, மாருதிராம, சுந்தரராம, ஆத்மாராம, பட்டாபிராம, ஸ்ரீ சாயிராம. நித்யானந்த, பிரேமானந்த, பிரம்மானந்த, பரமானந்த, ஞானானந்த, ஹிருதயானந்த, ஆத்மானந்த, நித்ய கல்யாண ஜாஜ்வல்ய, நித்யஸ்ரீ நித்யமங்கள சர்வமங்கள சௌபாகிய பிரதாயக பகவான் ஸ்ரீ சத்யசாயி ஸ்வரூப சுவாமித்வ வாத்சல்ய சௌசீல்ய சௌலபிய அனந்த கல்யாண குண கணௌக மகார்ணவா ஜய விஜயீ பவ. சசித்ர சாயி, புஜகேந்திர சாயி, நந்தாங்க சாயி, கமலாங்க சாயி, ஷீராப்தி சாயி, வடபத்ர சாயி, ஸ்ரீ சத்ய சாயி, ஸ்ரீ சத்ய சாயி ஸ்வரூப ஆத்மலிங்கோத்பவகரா, ஜோதிலிங்கோத்பவகரா, பிரேமலிங்கோத்பவகரா, திவ்யலிங்கோத்பவகரா, ஸ்ரீ சாயி லிங்கேஸ்வரா, श्री शिरणीश्वर, पर्तीश्वर, परमेश्वर, जगदीश्वर, मगेश्वर, विश्वेश्वर, सर्वेश्वर, श्री साईश्वर, अखिल जगदाधार, अखिल जगस्वामिन् अस्मत्स्वामिन् अचरण्य चरण्य श्रीमन् नारायण, अखिलांड कोटि ब्रह्मांड नायक, सत्य धर्म शांति प्रेम अहिंसावतार, श्री सत्य साई स्वरूप नेत्रानंद नित्योत्सव नित्य कल्याण सर्वमंगलाकार सर्वभूतदयावर सार्वभौम சாயிராமா, சத்ய சாயிராமா. 3 தடவை ஜெய் விஜய பவ நம்ம ராஜா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஜெய 3 தடவை சொல்லுங்க. ஜெய விஜயீ பவ, ஜெய விஜயீ பவ, ஜெய விஜயீ பவ. ஸ்வஸ்தி பிரஜாப்த பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹீம் மகீஸா கோப்ராஹ்மணேப்ய சுபமஸ்து நித்யம். சமஸ்த லோகாः சுகினோ பவந்து, சமஸ்த லோகாः சுகினோ பவந்து, சமஸ்த லோகாः சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ சத்யசாயி பகவான் கீ, ஷிரடி சாயி மகாராஜ் கீ. இப்போ ஆரத்தி பாருங்க. பகவானுடைய